கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் அனைவரும் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நம் மீது காண்பித்த கிருபைக்காக நம்முடைய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சபையார் கூட என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கின்ற பாடத்தின் தலைப்பானது அன்பு சகோதரர் சொல்லியிருந்தார், நம்முடைய சத்துருக்களில் ஒன்று. நாம் என்ன செய்வோம் என்றால், நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஏற்ற கால சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்றைய நடக்கக்கூடியதானே இஸ்ரேலுடைய போர். அப்போ நம்ம நினைக்கலாம், பிரதர் நம்ம இஸ்ரேலை குறித்து தானே தீர்க்க தரிசனங்களை நாம் பார்ப்பது நலமாக இருக்குமில்ல. ஏன்னா இஸ்ரேல் போர் பார்க்குறப்ப காசா மற்றும் இப்பொழுது ஈரான், இந்த போர் பார்க்குறப்ப நம்ம அதை குறித்து எதாவது பார்த்திருந்தால் நமக்கு நலமாக இருக்கும் என்று நாம் நினைத்தோம் என்றால், அதற்கு முன்பாக நம்மை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ளாமல் நாம் இஸ்ரேலை குறித்த காரியங்களை பார்ப்பது என்பது சரியான விஷயம் என்றால் அது பார்க்கணும். ஏன்னா இயேசு சொல்றார், அத்தி மரத்தை பாருங்கள்றார். அப்போ இஸ்ரேலை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக என்னை நான் பார்க்கின்றனா, என்னுடைய அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்றைய நாள் வரை என்னுடைய ஆவிக்கு வளர்ச்சி எதை நோக்கி கடந்து செல்கின்றது, அந்த இலக்கை நோக்கி கடந்து செல்கின்றனா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையானது அர்ப்பணிப்பானது எதை சார்ந்து இருக்கிறது என்பதை நாம் தியானிக்கும் போது, நினைவுக்கு வரும்போது நாம் என்ன செய்வோம் என்றால், என் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நான் பார்ப்பேன் பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, அதன் அடிப்படையில் நாம் இன்றால் பார்க்கின்ற பாடமானது நம்முடைய சத்துருக்களில் ஒன்று. இந்த ஒரு பாடமானது நாம் எதன் அடிப்படையில் இருக்கிறோம் என்றால், மறுரூபமாக்கும் சத்தியங்கள் என்கின்றதான புத்தகம் நம் அனைவருக்கும் கடந்து வந்திருக்கும். பெருமை, முறுமுறுப்பு, பாதம் கழுவுதல், மன அழுத்தம், குற்றம் கண்டுபிடித்தல், ஜபம், அதன் அடிப்படையில் இந்த ஒரு பாடமானது 10வது பகுதியாக சோர்வு என்கின்ற இந்த புத்தகத்தில் இருந்தால் இந்த ஒரு பாடமானது நாம் பார்க்க போகின்றோம். அப்படி பார்க்கிற போது இந்த பாடத்தை எழுதின சகோதரருடைய பெயர் பார்க்குறப்ப பெஞ்சமின் அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அடிப்படையாக கொண்டு அவரும் சில உதாரணங்களை இந்த ஒரு பாடத்தில் இந்த ஒரு புத்தகத்தில் காணப்படுது. அதாவது பெஞ்சமின் சகோதரர்கள் பேசின, அவர் எழுதிட்ட பகுதியில் இருந்தால் நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாடத்தை பிரதர் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறார் பார்க்குறப்ப டிடி அப்படின்னா தெய்வீகத்தின் மருத்துவர் என்கின்றதான இந்த ஒரு பட்டத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பாடம் பார்த்தா, தேவனுடைய வார்த்தைகள் பார்த்தா நம்ம என்ன செய்வோம் என்றால் உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு பாடமானது அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியதான முற்போக்காக காணப்படுகின்றதான சோர்வை குறித்து நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா பாபிலோனில் பார்க்குறப்ப ஒரு டிடி பட்டம் அவங்க வாங்கணும் அப்படின்னா 4-5 வருடங்களுக்கு மேலாக இறையியல் கல்லூரியில் சென்று படித்து அதற்கு பின்பாக அந்த பட்டம் வாங்குவாங்க. ஆனால் அந்த பட்டத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, நமக்கு தெரியும். ஆனால் நாம் இந்த பாடத்தை, இந்த சோர்வு என்கின்ற இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் பார்க்கின்ற இந்த காரியமானது, இந்த பாடம் முடிந்த பின்பாடு தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் டிடி என்கின்ற அந்த பட்டம், அதாவது தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யும் என்றால் ஏதாவது தனிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். இந்த டிடி பட்டம் சொல்லிட்டேன்னா ஒரு துறையில் தனிப்பட்ட விதத்தில் படித்து வாங்கக்கூடிய பட்டம் தான் டிடின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த சோர்வை குறித்து நாம் நன்காக தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த டிடி பட்டத்திற்கு வாங்கிக்கணும்னு அர்த்தம். ஆதார வசனம் வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 6:9. முன் சொன்னது போல மறுபடியும் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமாம், அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மை செய்கிறதில்
சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, நன்மை செய்கிற விஷயத்தில் சோர்ந்து போயிடுவோம். ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிட்டோம் என்றால் நாம் ஏற்ற காலத்தில் அறுவடை ஆக மாட்டோம். ஆண்டவர் சொல்லபடி பார்க்குறப்ப மாரி காலம் அறுப்பு காலம் 2 காலத்தில் உண்டான காரியங்கள் செய்யலை என்றால் நமக்கு ரட்சிப்பு என்பது இல்லை. அப்போ நன்மை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நன்மை செய்யவில்லை என்றால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அறுவடைக்கு செல்ல முடியாது, அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்பட முடியாது. அப்படி பார்க்குறப்ப நம்முடைய சத்துருவில் ஒன்று நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எதையெல்லாம் நம்மளுடைய சத்துருன்னு நம்ம சொல்லுவோம்? நம்முடைய மாமிசம், உலகம், சாத்தான். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்தை குறித்து பார்க்க போகிறதில்ல, சாத்தனுடைய வஞ்சனை குறித்து பார்ப்போம். அதே போல் நம்முடைய சுய மாமிசத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, ஒரு விரும்பிட்டால் சீசனாக விரும்பிட்டியா என்ன செய்யணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கணும். அப்போ நம்முடைய மாமிசத்தை வெறுக்கக்கூடிய விஷயம் பார்க்குறப்ப முதலாவது காணப்படுது. அது முதலாவது காணப்படக்கூடிய விஷயத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாமிசம்னு சொல்லிட்டா அப்போனா எதையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? மாமிசம் சொல்லிட்டா நம்மிடம் காணப்படுகின்ற தானே பெருமை சொல்லுவோம், சுயநலத்தை குறித்து சொல்லுவோம், துர்குணத்தை குறித்து சொல்லுவோம், பொறாமை குறித்து சொல்லுவோம், பகையை குறித்து சொல்லுவோம், சண்டை சொல்லுவோம், சகல விதமான கசப்பான பொல்லாப்பான செயல்பட வச்சு பேசுவோம். அப்போ நீங்கள் மாமிசத்தை குறித்து இவைகள் மட்டும்தான் பார்க்க போகிறோமா? மாமிசம் சொல்லிட்டோம்னா இவை மட்டுமானா இல்லை, மேலே பார்த்த காரியத்தை காட்டிலும் மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை குறித்து நம் வாழ்க்கையில் யோசித்து பார்த்துருப்போமா? அந்த காரியத்தை குறித்து பெருமை குறிச்சியோ இல்லை பார்க்குறப்ப தீமையான குணங்களை குறிச்சோ நாம் எச்சரிப்பாகவும் கவனமாகவும் விழிப்போடு காணப்படுவோம். ஆனால் நம்மிடம் காணப்படுகின்றதான இப்படியாப்பட்ட ஒரு எதிராளியை நாம் எதிர்ப்போமா இல்லை நினச்சிருப்போம்னு பார்த்தா அப்படி இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து போர் புரிய வேண்டிய மிக முக்கியமான சத்துருக்களை ஒன்று எதுனா நன்மை செய்கையில் சோர்ந்து போகாமல். அப்போ அந்த சோர்வு பார்க்குறப்ப நாம் என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு எதிராளி, நாம் எதிர்த்து போர் புரிய வேண்டிய மிக முக்கியமான சத்துருக்கள் சொல்லிட்டா இது ஒன்று. ஏன்னா சகல விதமான குணலட்சணத்திற்கு அஸ்திபாரம் பார்க்குறப்ப, விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் பார்க்குறப்ப பொறுமை இல்லை என்றால் விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியாது. எந்த குணலட்சணத்தையும் நாம் உறுதியடைஞ்ச குணலட்சணம் மாற்றணும் அப்படின்னா சாந்தம், நீடிய சாந்தம், தாழ்மை, மனத்தாழ்மை, எல்லா குணங்களையும் நாம் நீடிச்சிருக்கணும் என்றால் அப்போ பவுல் சொல்கிறாரு நீ நிலை கொண்டிருக்கிறாரு. அப்போ நம்ம எதை நிலை கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம உறுதியோடு இருக்கணும். தான் நிற்கிறேன் என்று சொல்லாதபடி நிலைத்திருந்தாரு. நம்ம ஏதாவது குணத்தில் நிலைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம விழுந்துருவோம். அப்போ குணத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை இருந்தால் மட்டும்தான் விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் இருப்போம். இலக்குன்னா கடைசி வரைக்கும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா பொறுமையாக இருக்கும் நம்ம. அப்போ அது போல் பார்க்குறப்ப இந்த சோர்வு என்ன பார்க்குறப்ப நம்ம எதிராளியோடைய மிக முக்கியமான ஒரு சத்துரு. இது நம்மளுடைய அபாயகரமான பண்பாக காணப்படுதுன்னு பார்க்குறோம். நம்ம சோர்வை குறித்து நம்ம எப்படி பார்த்துருவோன்னு சொல்லி பிரதர் இங்கே சொல்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல நண்பன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதுபோல் சோர்வை நம்ம கட்டி அணைச்சிக்குவோமா. நம்மிடம் வரக்கூடிய சோர்வை நம்ம எதிர்த்து போராடாமல் எதிர்த்து நிற்காம நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நம்முடைய நல்ல நண்பனை எப்படி அரவணைப்போமோ, நம்மளோட உறவினர்களை எப்படி நம்ம அரவணைப்போமோ அதுபோல் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இந்த சோர்வை அரவணைத்து கொள்வோம், நண்பனை போல தக்க வைத்து கொள்வோம், எதிர்த்து போராட மாட்டோம், அவனோடு இணங்கி இசைந்து காணப்பட்டுரும் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா உடன்படிக்கை பண்ணி அநேகர் 1 வருடமாக இருக்கலாம், 10 வருடம், 5 வருடம், அநேக வருடங்களாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படலை. ஏன்னா அப்போ பவுல் இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, ஸ்தேவான் இருக்கிறாரு. ஸ்தேவானுடைய மரணம் குறிப்பிட்ட நாள் முடிச்சு, ஸ்தேவானுடைய மரணம், யோவானுடைய மரணம் 2 நாட்கள் ஆச்சு. அப்போ நம்மளுடைய பந்தய பொருளை பெற்றுவதற்கு வருடங்களை வேணால் கடந்து செல்லலாம் தவிர, ஆனால் இந்த சோர்வு என்கின்ற இந்த குணலட்சணமானது நம்முடைய நீண்ட நாட்கள் காணப்பற்றக்கூடாது. அர்ப்பணிப்பு தொடங்கி இன்ன வரைக்கும் நம்ம ஒரு சோர்விலே இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ச்சி காணப்படவில்லை. அவர் பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரி.
அப்போ வந்து நம்ம ஜெபத்தில் பார்க்குறப்ப நம்ம எதுக்கெல்லாம் ஜெயிப்பிப்போம் அப்படின்னா, நம்மிடம் காணப்படுகின்ற இந்த பலவீனங்கள் இல்லை நம்மிடம் வளரக்கூடிய குணங்கள், சாந்தம், தாழ்மை, பொறுமை, அன்பு, இந்த ஆவியின் கனிகளுக்காக நம்ம என்ன செய்வோம்னா அனுதினம் ஜெபிப்போம். ஆனால் பிரதர் இங்கே சொல்கிறாரு, ஒரு நாளாவது நம்ம பலவீனம் அப்படின்ன உடனே தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 51 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். தேவ தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். ஆமாம், முதல் வசனத்தை சொல்ற தாவீது சொல்றாரு. மீண்டும் பார்க்கலாம். முதல் வசனத்தில் என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என் அக்கிரம் நீங்க. அப்போ நம்ம ஜெபத்தில் எப்படி கேட்டுருவோம் அப்படின்னா, ஆண்டவரே என் பலவீனத்தை என்னிடம் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் தாவீது அப்படி கேட்கவே இல்லை. தன்னுடைய தவறுகளை சரியாக அறிந்து புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிறாரு, எது பாவம், எது அக்கிரமோ, எது மீறுதல் சொல்லி. அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோன்னா, ஜெபத்தில் வந்து சாந்தத்துக்கோசரமும், தாழ்மைக்கோசரமும், பொறுமைக்கோசரமும், அன்புக்கோசரமும், பலவீனத்துக்கோசரம் ஜெபிப்போம். ஆனால் என்னிடம் காணப்படுகிறதானே அந்த சோர்வுக்கோசரம் தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஜெபிச்சிருக்கோமா? ஏன் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப வந்து என்னிடம் காணப்படக்கூடாது, ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது, என்கிட்ட ஒரு சிறிய விஷயம், சிறிதளவு கூட எவனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் எதுக்கு எதிராக போராடுவேன்னா, பெருமைக்கு எதிராக போராடுவேன். அதே போல் சுயநலத்துக்கு எதிராக நான் போராடுவேன். பூமிக்குள்ள லட்சியங்கள் அதற்கு எதிராக கூட என்ன செய்வேன்னா போராடுவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சோர்வுக்கோசம் போராடிருக்கேன். ஏன்னா நான் பெருமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம், சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பூமிக்கு லட்சியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னிடம் காணப்படுகின்றதானே இந்த சோறு குறித்து நாம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிச்சிருக்கிறோமா? தாவீது சொல்கிறாரு, என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரம், அவரோட வாழ்க்கையில் அவரிடம் கடந்து வந்திருக்கின்ற பாவங்களை பகுத்து பார்க்குறாரு. அதுபோல் நம்மளும் பார்க்குறப்ப வந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம் அப்படின்னா நாம் என்ன பாவம் செஞ்சுருக்கிறோம், தேவனுக்கு பிரியமுள்ள காரியம் செஞ்சு ஜெபிக்கிறோமா? இந்த தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு சுயத்தின்படி நம்ம வாழ்கிறது, மிருதலின்படி நம்ம வாழ்கிறது, அக்கிரப்படி நம்ம வாழ்ந்துட்டு என் பலவீனத்தில் மன்னிச்சுன்னு சொன்னால் தேவன் நம்ம ஜெபத்தில் கேட்பாரா? நீ என்ன கேட்கறன்னு சொல்லி உனக்கு தெரியல. அவன் இயேசு கேட்குறாங்களா, யாக்கோபு யோவானும் நான் உட்காரணுன்றாங்க, என்ன கேட்குற, அறிஞ்சிருக்கிறியா, தெரிஞ்சிருக்கிறியா நீ? அப்போ ஜெபத்தில் வந்து எதையுமே சொல்லாமல் தேவனுக்கு தெரியுமே நான் சொல்லணும்னு அவசியம் இருக்குதா? அவர் எல்லாமே தெரியும்னா உன் வாயில் தெரிஞ்சிக்கோ, நீ என்ன பேசுகிற, என்ன கேட்குற, நீ தெரிஞ்சுட்டு கேட்டால் மீண்டும் அந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம ஜெபத்தில் போய் நம்ம எதை தான் விரும்புவோம் அப்படின்னா, நம்மிடம் காணப்படுகின்றதான பெருமையோ சுயநலத்தையோ பூமிக்குரிய லட்சியம் நம்ம அர்ப்பணிப்புக்கு வந்த பின்னாடி உலக ஆசைகள் அர்ப்பணிச்சிட்டோம், உலகத்தை எதிர்பார்ப்பு அர்ப்பணிச்சிட்டோம், உலகத்தின் குறிக்கோளை அர்ப்பணிச்சாச்சு, உலகத்தின் எதிர்கால திட்டத்தை அர்ப்பணித்த பின்னாடி எப்படி எனக்கு பூமிக்குரிய லட்சியம் இருக்கும்? நம்ம ஞானசனம் எடுக்கிறப்பே வந்து பூமிக்குரிய ஆசைகள் மேலே என்னுடைய பார்வை இருக்காது, பூமிக்குரிய எதிர்பார்ப்பில் நான் வாழ மாட்டேன், பூமிக்குரிய விஷயத்தில் என் குறிக்கோள் இருக்காது, என்னுடைய குறிக்கோள் முழுவதும் உங்கள் நோக்கம் செய்கிறது தான் அப்படின்னு வந்த பின்னாடி பூமிக்குரிய லட்சியங்களுக்கோசரம் என்னுடைய நோக்கம் எப்படி காணப்படும்? அப்போ நான் இதுக்கோசரம் ஜெபிக்கிற நான் வந்து ஒரு நாளாவது என்னிடம் காணப்படுகின்றதான சோர்வுன்ற அந்த வார்த்தை பயன்படுத்தி நான் ஜெபிச்சிருக்கேன். நான் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, தனிப்பட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தில் சோர்வு, ஏன்னா நம்ம தேவனோட உடன்படிக்கை பண்ண பின்னாடி 5 தாளந்தும் தேவனுடைய சொல்லியாச்சு. இந்த ஆராதனையில் கூட நம்மளால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து சத்தியம் கேட்க முடியாமல் அளவுக்கு நம்மளோட மாமிசம் என்னதுன்னா தூக்கத்துள்ள கடந்து செல்லுது. அதுக்கு என்ன காரணம்? சோர்வு. மோசே பேசுகிறாரு, தேவன் பேசுறதுக்கு முன்னாடி மோசே சொல்கிறாரு, உன் பாதரட்சியை கலற்றி போடுன்றாரு.
அப்போ தேவனோட கடந்து வருது அப்படின்னா தேவன் எதிர்பார்க்குறாரு, கேட்கணும். இஸ்ரேல் மக்கள் பிரமாணத்தை படிக்கிறார் மோசே, அவன் கேட்குறாங்க, ஆமேன்னு சொல்கிறாங்க, கேட்டவங்களாம் ஆமேன்னாங்க, அதுக்கு முன்னாடி தண்டனைலாம் வாங்கினாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை கடந்து வருது அப்படின்னா நம்மளால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு ஆராதனையில் உட்கார்ந்து சத்தியம் கேட்க முடியல அப்படின்னா நம்மிடம் காணப்படுகின்றதான சோர்வு. எவ்வளோ ஊழியம் செய்யலாம், எவ்வளோ விஷயங்கள் தேவனுக்கு செய்யலாம், ஆனால் தேவனோட வார்த்தை கேட்காதபடி என் கண்களும் என் காதுகளும் மூடுது என்றால் ஏசு சொல்றாரு, கண்ணிருந்தும் கூடுன்றாரு, காதிருந்தும் செவிடுன்றாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சோர்வுன்னு பார்த்துட்டா நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு மிகப்பெரிய எதிராளி. தன்னை வெறுப்புன்னு சொல்லிவிட்டு நாம் மாம்சத்துக்கு உண்டான ஆகாரத்தை கூட குறைச்சிடலாம், உடல் ஆரோக்கியத்தை கூட பார்த்தலாம். ஆனால் நம்மிடம் காணப்படுகின்றதான சோர்வை எதிர்த்து நாம் ஜெபிச்சிருக்கிறோமா? சொல்றாரு, இப்படி ஜெபம் பண்ணவங்கள நான் பார்த்ததே இல்லைன்றார். என்னுடைய வாழ்க்கையில் என்னோட பேசினவங்க மத்தியில் நான் கேட்டிருக்கிறேன், இப்படியாப்பட்டவங்க மத்தியில் நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அப்போ சோர்வு குறித்து பார்க்குறப்ப நாம் விழிப்பாக காணப்படணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நன்மை செய்யணும் அப்படின்னா நாம் சோர்ந்து போகக்கூடாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இன்னொரு வசனம், ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமாம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்க்குறப்ப மகிமை, கனம் மற்றும் அழியாமை. சோர்ந்து போயிட்டோம் என்றால் நாம் விரும்பி வந்த, நாம் ஆசைப்பட்டு அர்ப்பணி செய்த குமாரனுடைய மனவாட்டியாவோ, 1,41 அங்கமாகவோ, திருச்சபையாகவோ, ராஜரை ஆசாரிய கூட்டமாகவோ அந்த கனம், மகிமை, அழியாமை பெற்றுக்கொள்ள ஜனமாக நாம் கிடைக்காது. சோர்வு அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாலும் இவைகள் நமக்கு கிடைக்காது. ஏன்னா சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா தேவனோட வார்த்தையும் கேட்க மாட்டோம், ஊழியம் செய்யலாம். ஆண்டவரே சொல்கிறாரு, கர்த்தாவே கர்த்தாவே. என்ன காரணம்? அவனும் ஊழியம் செஞ்சாங்க, ஊழியம் செய்யலையா? கண்ணி விழிச்சு ஊழியம் செய்யலையா? ஏன் ஆண்டவர் தெரியலன்றாரு? வேதத்தை கேட்கல. ஜீவன் எதில் இருக்குது? நித்திய ஜீவன் எதில் இருக்குது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ தேவனோட வார்த்தையை கேட்கறதுலையும் படிக்கிறதுலையும் நாம் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? அப்போ அன்புக்குரிய சொல்லி நாம் கன மகிமை அழியாமை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்க்கணும். நம்ம இந்த ஒரு பாடத்தில் சகோதரர் பார்க்குறப்ப சில உதாரணங்கள் பேசியிருக்காரு, சில தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் எடுத்து பேசியிருக்காருன்னு பார்க்கணும். நம்ம அப்படி ஒரு உதாரணத்தை தான் நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ பார்க்க போகிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நாம் நம்மை குறித்து முதலாவது தெரிஞ்சிருக்கணும், நாம் யார் என்று. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி. ஆமாம், நம்ம யாரு? இயேசு கிறிஸ்துவினால் தீங்கு அனுபவிக்கும்படி நல்ல போர்ச்சேவர்கள். அப்போ இந்த ஒரு உதாரணம் பார்க்குறப்ப ஒரு படைத்தளபதி அவர் எப்படி தன்னுடைய கீழே காணப்படுகின்ற அந்த போர்ச்சேவகனை எப்படி வழிநடத்துவார் என்பதும், அதே போல் இன்னொரு படைத்தளபதி பார்க்குறப்ப எதிர்த்து வரக்கூடிய அந்த படையை எப்படி முறியடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். நம்ம போர் யுக்தியில் 2 இருக்குது. முன்பக்கம் போர் செய்வது, பின்பக்கம் இருந்து போர் செய்வது. அப்போ எதிர்ப்படையினர் முன்பக்கம் போர் செய்வாங்க, அதே போல் பின்பக்கம் போர் செய்வாங்க. அதுபோல் சாத்தானுடைய அந்த ஒரு போர் யுக்தி. நம்ம யாருன்னா கிறிஸ்துவோடைய போர் சேவகர்கள். நம்ம அப்போ சாத்தான் பார்த்தீங்கன்னா படையின் தளபதியாக இருக்கிறாரு. அவர் எப்படியாப்பட்ட காரியங்கள் கொடுத்து நமக்கு முன்பாக நாம் விழுவதற்கு எந்த யுக்தியை பயன்படுத்துகிறாருன்னா, முன்பக்கம் நம்ம என்ன செய்வோம்னா சுயநலத்துக்கு எதிராக முழுமையாக மும்முரமாக பிஸியாக போராடுவோம். சாத்தான் என்ன செய்வார்னா, நாம் போர் சேவர்கள், நமக்கு போர் உண்டு, அப்போ அவர் யுக்தி பயன்படுத்துகிறார். முன்பக்கமாக இவங்க என்ன செய்யலாம்னா இவங்க போர் செய்யலாம், முன்பக்கமாக இவங்க என்ன செய்வோம்னா ரொம்ப எச்சரிப்பாக இருப்பாங்க. யாருன்னா இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள். இவங்க சுயநலத்துக்கு எதிராக போராடுற விஷயத்தில் மும்முரமாகவும் பிஸியாக இருப்பாங்க.
அதே போல் பெருமை, அதையும் எதிர்த்து போராடும்படி ஒரு சின்ன விஷயத்துல கூட பெருமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஸியாக மும்முரமாகவும் போராட்டிப்பாங்க. அதே போல் பொறாமை இருக்கக்கூடாது, கிறிஸ்துவோடைய குணலட்சணத்தில் எதிரியாக இருக்குது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மும்முரமாக போராடுவாங்க முன்பக்கமாக. அதே போல் தீய குணங்கள் தீய பண்புகள் நோக்கி எதிர்த்து முன்பக்கமாக பிஸியாகவும் மும்முரம் போராட்டுக்கிற நம்மளை சாத்தானுடைய யுக்தி என்ன செய்வாருன்னா பின்பக்கம். ஏன்னா போரில் 2 யுக்தி பார்த்தோம், முன்பக்கம் போர் செய்வாங்க, பின்பக்கம் போர் செய்வாங்க. அது பின்பக்கமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா சாத்தான் என்ன செய்வான்னா நமக்குள்ள சோர்வை உண்டாக்கிடுவான். அப்போ என்னதான் முன்பக்கம் போராட்டு இருந்துட்டாலும் சோர்வு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், கீழே விழுந்துருவோம். அப்புறம் மனதில் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம முன்பக்கம் போராடுற விஷயத்தில் எப்படி சாத்தானை எதிர்த்து போராடுறோமோ அதே போல் பின்பக்கம் போராடுற விஷயம், அதுவும் எதை எதிர்த்து, சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய விஷயம் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பெருமைக்கோசரமோ சுயநலத்துக்கோசரமோ நம்ம தீய குணத்துக்கோசரம் முன்பக்கம் போராட்டி இருக்கிறப்ப சாத்தான் ஒரு செகண்டில் நம்ம அயர்ந்த நித்திரையில் கொண்டு போய் விட்டுருவான். அப்போ சோர்வை குறித்து நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம சோர்வுன்னு சொல்லிட்டா எதையெல்லாம் சோர்வுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மாம்சத்தில் காணப்படுறோம், நமக்குள்ள சோர்வு எப்படி வரும்? சரீர பிரகாரமாக நமக்குள்ள சோர்வு வரும். நல்லா வேலை செஞ்சுருப்போம், இல்லை பார்க்குறப்ப இல்லை வியாதிகளோ இதே விஷயத்தில் நமக்கு சோர்வு வந்துடும். அதே போல் மன அழுத்தம், அதன் அடிப்படையிலையும் சோர்வு வரும். அப்போ சரீர பிரகாரமாக வரும், மன அழுத்தின் அடிப்படையில் சோர்வு வரும். இந்த புத்தகத்தில் சகோதரர் ஒரு 3 வகையான சோர்வுகளை குறித்து பேசியிருக்காரு. அந்த 3 வகையான சோர்வுகளை குறித்து பார்க்குறப்ப படிக்கலாம் பாருங்க. தேவன் செய்த அல்லது செய்து தராதவைகளின் விளைவாக வரும் சோர்வு. ஆமா, முதலாவது வகை சோர்வு பார்க்குறப்ப தேவன் செஞ்ச இல்லை தேவன் செய்யாத விஷயத்துல வரக்கூடிய சோர்வு. 2வது காரியம் பார்க்கலாம், மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வு. இது மற்றவங்க செஞ்சிருக்கிறாங்க இல்லை மற்றவங்க செய்யல, அதனால ஒருத்தர் சோர்வடைகிறார். முதலாவது பார்த்தோம் தேவன் செஞ்சிருக்கிறாரு, தேவன் செய்து கொடுத்தாரு, தேவன் கொடுக்காத விஷயம், அதனால ஒரு சோர்வு பார்த்தோம். 2வது பார்க்குறப்ப மற்றவங்க செஞ்ச விஷயம், மற்றவங்க செய்யாத விஷயம், அதன் அடிப்படையில் சோர்வு வருது அந்த ஒரு நபருக்கு. 3வது படிக்கலாம், நாம் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வு. ஆமா, 3வது விஷயம் பார்க்குறப்ப நாம் சொன்னா சட்டாவே இருக்காது. நான் செய்ய தவறின விஷயங்களை குறித்து நான் யோசிக்கிறப்ப சோறு வருது. முதலாவது விஷயம் பார்க்குறப்ப எனக்குள்ள சோறு வருது, தேவன் எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறார், தேவன் இந்த விஷயத்தை எனக்கு செய்யலை, அதன் அடிப்படையில் எனக்குள்ள ஒரு சோர்வு வருது. 2வது காரியம் பார்க்குறப்ப மற்றவங்க செய்தாங்க, மற்றவங்க செய்யலை எனக்கு, அதனால் எனக்கு சோர்வு வருது. 3வது காரியம் பார்க்குறப்ப நான் செஞ்ச விஷயம், நான் செய்யாத விஷயம், இதன் அடிப்படையில் சோறு வருது. அப்போ சோறு குறித்து பார்க்குறப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். நம்ம எதன் அடிப்படையில் நம்மளுக்கு சோறு வரும் அப்படின்னா, இப்போ பெருமை சுயநலம் அப்படின்னா, பெருமை எதன் அடிப்படையில் நமக்கு சோர்வாக வருது அப்படின்னா, நான் எதிர்பார்க்குறேன், நான் ஒரு கணத்தை எதிர்பார்க்குறேன், விரும்புகிறேன், இச்சிக்கிறேன். என்னன்னா ஒரு சகோதரனும் இல்லை உலக மத்தியிலேருந்து எனக்கு ஒரு கணம் கிடைக்கணும். ஆனால் அங்கே என்ன நினைக்கிது அப்படின்னா, விரும்புகிறேன், இச்சிக்கின்றேன், ஆனால் அந்த கணம் கிடைக்கல, உலக மத்தியிலும் கிடைக்கல, சகோதர மத்தியிலும் கிடைக்கல, அந்த பெருமை எனக்கு வரல. அதெல்லாம் என்ன செய்யறேன்னா சோர்ந்து போயிடுறேன். அதே போல் சுயநலம் பார்த்துட்டா எனக்கு அந்த விஷயத்தில் உரிமையே இல்லை, ஆனால் ஆசைப்படுறேன், அதை அடையன்னு விரும்பிட்டேன், ஆனால் கிடைக்கல. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒரு சோர்வு வருது. சுயநலமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் விரும்புகிறேன், அது என்னுடைய பொருளே இல்லை, ஆசைப்படுறேன், அதை அடைய முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது கிடைக்கல, அப்போ சோர்வு வருது. அப்போ சோர்வுன்னு பார்த்துட்டா நம்ம ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அப்போனா மற்றவங்களுடைய கனம் கிடைக்கல, நான் விரும்பின விஷயம் அடையலை, அப்போ சோர்வு வருது. அதே போல் சோர்வு குறித்து பார்க்குறப்ப அடிக்கடி நமக்குள்ள சோர்வுக்குள்ளாக ஒரு விஷயம் பார்க்குறப்ப ஒரு 3 விஷயம் சொல்கிறார் பிரதர், படிக்கலாம் பாருங்க.
ஒன்று வந்து அறியாமை, 3 காரியங்கள் நிமித்தம் அடிக்கடி சோர்வுக்குள்ளாகின்றனர். 1 அறியாமை, 2 யோசனையின்மை அல்லது யோசிக்காமல் இருப்பது, 3 சந்தேகம். ஆமாம், 3 விஷயம் நம்ம சோர்வுக்குள்ளாக்கூடிய 3 காரியம் என்ன சொல்லி பிரதர் சொல்லார்னா, ஒன்று வந்து அறியாமை, 2வது யோசனையின்மை அல்லது யோசிக்காமல் இருப்பது, 3வது சந்தேகம். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறியாமை குறித்து பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளாம் யாருன்னா மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஜனங்கள். சந்தேகம், தேவனுடைய ஜனங்களுக்கு சகலத்தையும் விசுவாசிக்கும், தனக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களையும் சந்தேகப்படாது. அப்போ நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தில் வந்து 2வது காணப்படுகின்றதுன்னா யோசனையின்மை அல்லது யோசிக்காமல் இருப்பது. பிரதர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு விவசாயியோடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கடி கடந்து போகிறலாமா, அந்த பகுதியை கடந்து போகிறலாமா, ஒரு விவசாயியை பார்ப்பாராமா. அவர் என்ன பேசுவார் அடிக்கடி வந்து, எனக்கு வாழ போதுமான அளவுக்கு உணவு இங்கே கிடைக்கிறதில்ல. என்ன காரணம்? மழை வந்து இல்லை, இலையுதிர் காலமாக காணப்படுது, எங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு உணவு இல்லைன்றாரு. ஒரு விவசாயிக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இலையுதிர் காலத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் வாழறதுக்கு போதுமான அளவுக்கு உணவே இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி அனுபவங்கள் வருமா வராதுங்களா? அவருக்கு காலநிலை மாறுமா மாறாதுங்களா? அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயிர்கள் வந்து பலன் கொடுக்கல, அதனால் நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, ஒருவேளை அவங்க கொஞ்சம் சிந்திச்சிருப்பானா இல்லை யோசிச்சிருப்பாங்கன்னா இந்த கவலை வருமா, மனசர் வருமா, இப்படி மற்றவங்க சொல்லுவாரா? ஏன்னா விவசாயினா தெரிஞ்சிருக்கும்ல என்ன காலத்தில் என்ன நடக்கும். சரி, இப்படியாப்பட்ட காலங்கள் அடிக்கடி நமக்கு நடந்திருக்குது. அவர் தேவன் அந்த குறைச்சில் உள்ள அந்த காலங்களை தேவன் நம்ம எப்படி வழிநடத்தினார்? நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கலையா? அந்த வறட்சியான சூழ்நிலையில் பயிர்கள் பூச்சி வந்து நாசம் பண்ணுச்சு, அந்த டைமில் நமக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கலையா? அவர் எப்பொழுது தேவன் வந்து கர்த்தர் வந்து இல்லை அந்த கடவுள் வந்து போஷித்து வராரு அப்படின்னு விஷயத்த அந்த விவசாயி என்ன பண்ணார்னா யோசிக்கல. அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார்னா இப்படி அப்படி விஷயத்த பேசியிருப்பாரா? அவர் ஞாபகத்தில் வரல, யோசிக்கவும் இல்லை. நம்ம என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோன்றத யோசிக்காம விவசாயி சொல்கிறாரு, இந்த காலத்தில் என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். அப்போ அன்புக்குரிய சொல்லி பிரதர் சொல்கிறப்ப சொல்கிறாரு, இந்த பாடத்தில் வந்து ஒருவேளை சோர்வுக்குள்ள இந்த அண்ட சராசரத்தில் போகணும் அப்படின்னா யார் போகலாம்? விவசாயி ஃபீல் பண்ணார், அவருக்கு தெரியல, யோசிக்கல, ஞாபகப்படுத்தி பார்த்துருந்தா இப்படிப்பட்ட விஷயத்த பேசிக்க மாட்டார். ஒருவேளை இந்த அண்ட சராசரத்தில் வந்து சோர்வுக்குள்ளே போகணும் அப்படின்னா யார் போனால் கரெக்டாக இருக்கும்? யாருன்னா தேவன் தான்றார். நம்முடைய தேவன் தான் சோர்வுக்குள்ளே போனால் அது சரியாக இருக்குன்றாரு. என்ன காரணம் பார்க்குறப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஆமாம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்றாரு. அப்போ அவர் சோர்வுக்குள்ளே போகல. அப்போ என்ன அர்த்தம்? அப்போனா தேவன் வந்து அவர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறப்ப செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. அந்த காரியத்தை வந்து அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பலாயிரக்கணக்கான காலங்கள் சென்றாலும் அந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் சோறு வந்துச்சா? இல்லை. அதே போல் பார்க்குறப்ப வந்து நம்மிடம் காணப்படுகின்றதானே இந்த ஒரு பைபிள் 3756 மொழியில் வந்து மொழியாக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து தேவன் இப்படியாப்பட்ட காரியங்கள் வந்து நம்மிடம் செஞ்சிருக்கிறாரு. வேதத்தை வந்து தமிழ்லேருந்து எவ்வளோ மொழிகளை மாற்றி வந்துட்டாலும் ஆனால் அதனுடைய பலன் தேவன் எதிர்பார்த்தளவுக்கு வந்துச்சா? அப்போ தேவன் சோர்ந்து போயிட்டாரா? அவர் வந்து தன்னுடைய விஷயத்தில் சோர்ந்து பார்க்கல. ஏன்னா இத்தனை லாங்குவேஜில் மொழியில் நம்ம கொடுத்துட்டு ஆனால் வந்து எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்றப்ப அவர் அப்படி சோர்ந்தே பார்க்குற அன்புக்குரிய சகோதரி. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் செஞ்ச காரியங்கள், எகிப்திலிருந்து
கானானுக்கு இந்த வனாந்தர வழியில் எவ்வளோ தூரம் கூட்டு வந்தார். ஆனால் மக்கள் எப்படி நடந்துட்டாங்க? அவங்க இதயத்தை என்ன பண்ணாங்க? தேவன் சோர்ந்துட்டாரா? தேவன் சோர்ந்தே போல. அதே போல் இந்த பூமியை பிரம்மாண்டமான காரியங்கள் தேவன் உண்டாக்கியிருக்காரு. மனுஷன் என்ன பண்ணுறான்? அதை வீணடிச்சிட்டு இருக்கிறான், அழிச்சிட்டு இருக்கிறான். தேவன் சோர்ந்து போயிட்டாரா? ஒருவேளை நம்மை போல தேவனும் காணப்பட்டார்னா நீண்ட காலத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருப்பாரு? சோர்ந்து போயிருப்பாரு. நான் எதிர்பார்த்தேன், இவங்க முன்னாடி எவ்வளோ செஞ்சேன், ஆனால் இவங்க பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிறாங்களே. இப்போ நம்ம கூட சொல்லாமல நம்ம அர்ப்பணிப்பு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா மாமிசத்தை எதிர்த்து போராட்டே இருக்கிறோம், சில பலவீனங்களை எதிர்த்து போராட்டே இருக்கிறோம், சில துணிகளை வந்து நம்ம செய்கிறோம், அந்த ரகமான பாவத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவன் எடுத்துனா நம்ம தண்டனை கொடுத்துட்டாரா? இல்லை சோர்ந்து போயிட்டாரா? நம்ம தர வேண்டிய ஆகாரத்தை கொடுக்காம இருக்கிறாரா? நம்ம அன்றாட தேவையை சந்திக்காம இருக்கிறாரா? மாமிச காரியங்கள் மேலே தேவன் அக்கறை வைக்கிறார். என் பிள்ளைகள் வந்து அப்பத்திற்கும் திடீர்த்தியல் என்றார். அப்படி இருக்கிறப்ப வந்து தேவன் வந்து சோர்ந்தே போல்றாரு. என்ன காரணம்? தேவனே நீங்கள் சோர்ந்து போலையே, எவ்வளோ விஷயம் செய்றீங்க, ஆனால் அவ்வளோ சோர்வு வரலையே, என்ன காரணம்? அவர்கிட்ட அவர் மேல் இருந்த விசுவாசம், அவர் திட்டத்தின் மேல் இருந்த நம்பிக்கை, அதே போல் வந்து அந்த திட்டத்தின் முடிவு என்னவா இருக்குன்ற விஷயத்தில் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த ஞானம். அப்போ வரக்கூடிய காரியங்கள், நடக்கக்கூடிய காரியங்கள் அவர் திட்டமிட்டபடி துல்லியமாக நடக்குன்ற விஷயத்தில் வந்து தேவன் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளதுனால வந்து தேவன் வந்து சோர்ந்து போகல. தேவன் வந்து சோர்ந்து போகலை அப்படின்ற பார்க்குறப்ப வந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாடத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஏன்னா 3 பகுதி பார்த்தோம். முதலாவது பகுதி பார்க்குறப்ப படிக்கலாம். தேவன் 3 காரியங்கள் நிமித்தம் தேவன் செய்த அல்லது செய்து. முதலாவது பாயிண்ட், தேவன் செய்த அல்லது செய்து தராதவைகளின் விளைவாக வரும் சோர்வு. இந்த ஒரு பகுதியானது தேவனை சார்ந்த காரியம். நாம் எதிர்பார்த்த விஷயத்தில் நடக்கலை, அதனால் என்ன வருது அப்படின்னா சோர்வு வருது. தேவனுடைய ஜனங்கள் நாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கலை, இல்லை ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்குது, ஆனால் அந்த கிடைச்ச விஷயம் சரியில்லை. இதை காட்டிலும் எனக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கணும். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு இதை காட்டிலும் பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கணும், இல்லை இதுக்கு தேவன் தரலையே அப்படி அடிப்படையில் முதலாவது பகுதி நான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சபை மத்தியில் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரிய பெரிய ஊழிய வாய்ப்புகள். சபையை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப வந்து அர்ப்பணிப்பு ஜனங்கள் நம்ம என்ன செய்வோம்னா ஊழிய வாய்ப்புகளை எதிர்பார்ப்போம். எப்படி எதிர்பார்ப்போம்னா பெரிய பெரிய ஊழிய வாய்ப்புகளை எதிர்பார்ப்போம். அப்படியாப்பட்ட அந்த ஊழிய வாய்ப்பில் கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம என்ன செய்வோம்னா சோர்ந்து போயிடும். இப்போ சபையில் சொன்னால் எப்படி சொல்லலாம்னா ஒரு மூப்பர் அப்படின்னு நிலையை எதிர்பார்க்கலாம், ஆனால் அது கிடைக்கல. அவர் என்ன கிடைச்சிருக்குது? உதவிக்காரர் கிடைச்சிருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்த்தது மூப்பர். அப்போ என்ன செய்கிறாரு? அவர் சோர்ந்து போய் தேவன் தந்திருக்கிறாரு உதவிக்காரரு, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? மூப்பரை எதிர்பார்க்குறாரு. அப்போ அவர் எதிர்பார்த்து கிடைக்கலன்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறப்ப ஒரு சோர்வுக்குள்ளே போகிறார் நம்ம. அப்போ தேவன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தேவன் வந்து அதிகம் ஞானமுள்ளவராக இருந்திருப்பார், ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாரு. தேவன் யாரு? ஞானமுள்ளவராக இருந்திருந்தா எனக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருப்பாரு? பெரிய வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. ஆனால் என்ன வாய்ப்பு கிடைக்குது? சிறிய வாய்ப்பு. சபையில் வந்து கூட்டுற வேலை கிடைக்குது. அவர் எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபுல் பிட்னு பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் கிடைச்ச வாய்ப்புன்னா கூட்டுற வேலை சபையில் அப்போதைக்கு. அப்போ கிடைக்கிற வேலையில் வந்து சந்தோஷப்படாமல் அவர் எதிர்பார்ப்பு எப்படிக்குதுன்னா ஒரு பெரிய வேலையை தேவன் கொடுத்தது, ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று. இதன் அடிப்படையில் அவர் சோர்ந்து போகிறார். அதே போல் வந்து அவர் நினைக்கிறாரு நான் வந்து மேடையில் நின்று பேசக்கூடிய ஒரு பொது பேச்சாளனுக்கு ஒரு திறமை என்கிட்ட இருக்குது, ஆனால் அதற்கான வாய்ப்பு தேவன் ஏற்படுத்தவே இல்லை. அதன் அடிப்படையில் சோர்ந்து போகிறார். பெரிய ஊழிய வாய்ப்புன்னு எதிர்பார்க்குறப்ப கிடைக்கல, அவர் சோர்ந்து போகிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 25:21.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமா, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன்னை. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பெரிய விஷயத்த, பெரிய பெரிய காரியம். சேரை துடைக்க மாட்டேன், சேரை போட மாட்டேன், அது அப்படியே தான் இருக்கணும். ஆனா என்ன செய்வேன்னா, எதிர்பார்க்கறது நினச்சிக்கலாம், உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கணும், இல்லை உட்காந்து புல்பிட்டு சப்ஜெக்ட் பேசணும், இல்லை மூப்பர் ஊழியம், உதயக்காரர் ஊழியம். கிடைக்கிற வேலை, கிடைச்ச விஷயத்துல தேவனுடைய மந்தைக்கு ஊழியம் சேர்த்துன்றா யாருக்கு செஞ்ச மாதிரி? தேவனுக்கு செஞ்ச மாதிரி. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலையே, பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்த்தா சின்ன விஷயமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா வருத்தப்படுறாரு. அதே போல இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் நல்ல உடல் ஆரோக்கியமா மட்டும் இருந்துட்டுன்னா எவ்வளவு வேலை நம்ம செய்வேன். எப்படி அவங்க சோறு வைப்பாருங்க. என் உடல் ஆரோக்கியத்தை யார் தரணும்? தேவன் தரணும். உடல் ஆரோக்கியமே இல்லை, நான் எப்படி இந்த வேலை செய்வேன்? உடனே வெயிட்டாக தூக்க சொல்கிறாங்க. எக்னீஸில் சின்ன சின்ன வேலை நிறையா இருக்குது. அப்போ நீ அந்த வேலை செய்யாமல் நான் தூக்கணும் 1000 கிலோ இடத்த தூக்கணும்னு சொன்னால் நல்லாவே இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற ஆரோக்கியத்தை செய். சாவன்னு வந்த பின்னாடி நீ ஆரோக்கியமாக என்ன செய்ய போகிற? இன்னொரு 1000 வருஷம் இங்கே இருந்துருவியா? இல்லைன்னா 200 வருஷம் ஊழியம் பண்ணிடுவியா? ஆர்டர் கொடுத்த நாட்கள் 1000 வருஷம்தான், அது கடந்து போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னுடைய ஆரோக்கியம் சரியில்லை, சாப்பிடாம இருந்துடுறோமா, வேலைக்கு போகாமல் இருந்துடுறோமா, இல்லை வீட்டில் படுத்துட்டு இருக்கிறோமா, மூக்கள் ட்ரிப் இறங்குதா? எதுவுமே இல்லையே. அப்போ அன்புக்குரிய சொல்லி நம்ம அர்ப்பணிப்பு தெரிஞ்சுக்கணும். நம்ம அர்ப்பணிப்புனா என்ன? தேவனோட வார்த்தையை பிரசங்கிக்கணும். 2வது ஊழியம் செய்யணும். நம்மளுடைய ஜனிப்பத்தினுடைய 2 காரியங்கள் நம்ம தெரியாமல் இருந்தோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்மளோட ஆரோக்கியத்தை வச்சு பேசிட்டே இருப்போம். தேவன் நம்ம எப்படி அழைச்சிருக்காரு தெரியாதுங்களா? நம்ம அழைக்கிறப்ப தேவனுக்கு தெரியாதா? நம்ம என்ன வேலை செய்யணும், நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாதா? அப்போ அன்புக்குரிய சொல்லி நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறித்து நம்ம எதிர்பார்க்கறது, ஆனால் நம்ம நடக்கலை அப்படின்றப்ப தேவன் மீது சோர்வு. அதே போல வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமா, எங்க அடங்கி இருக்கணும்? அவர் பலத்த கருத்தில் அடங்கி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாமிசம், நம்ம உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா அவர் செய்ய மாட்டார். நம்மளை வச்சு நமக்கு நல்ல பெரிய வாய்ப்பு கிடைக்கல அப்படி எதிர்பார்த்தோம்னா அவர் கடத்தில் இருந்தா அந்த வாய்ப்பு கிடைக்காதா? அப்போ அன்புக்குரிய சொல்லி இன்னுமாக சில சோர்வு பார்க்கணும். என்னன்னு பார்க்குறப்ப நம்ம சபையார் மத்தியில் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ஒரு சத்திய செய்தி கடந்து வருது, தேவனோடத்தை கடந்து வருது, இல்லை பிரெயின் ஸ்டடியோ கடந்து வருது அப்படின்னா ஒருத்தர் அந்த செய்தியை கேட்டு அது சரியானபடி சொல்கிறாங்க. பிரெயின் ஸ்டடியில் அவன் புரிஞ்சுக்கிட்டதை சரியானபடி சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்க்குறப்ப அதில் ஒரு சோர்வு, எனக்கெல்லாம் அந்தளவுக்கு புரிய மாட்டுது, எனக்கெல்லாம் அந்தளவுக்கு அறிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னு சோர்வு. வசனம் என்ன சொல்லுது? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவர் என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்துக்கிறது இல்லை, புதன்கிழமை கூடுகையில கலந்துக்கிறது இல்லை, ஆன்லைன்ல கலந்துக்கிறது இல்லை, தனிப்பட்ட தியானம், தனிப்பட்ட ஆடியோ அதுலேயும் கேட்கறதுல அவர் என்ன சோர்வுனா, எனக்கு புரிஞ்சிக்க முடிய மாட்டுது, அந்த சகோதரன் மாதிரியோ இல்லை இந்த சகோதரி மாதிரி புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகல் தியானிக்கிற மனுஷன் அவன் புரிஞ்சிக்குவான். ஆனால் அவருக்கு என்ன சோர்வு? புரிஞ்சிக்கிற அறிவு வேணுமா. இதன் அடிப்படையில் சோர்ந்து பார்க்குறான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதே போல் சோதனைகள் எதுக்கு நமக்கு வருது? சோதனை மத்தியில் நம்ம பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்யணும் தேவனுக்கு. அப்புறம் எதுக்கு தேவன் தராரு அப்படின்னா, நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்பிய அந்த ஒரு கன மகிமை அழிவு பெற்றுவதற்கு சோதனைகள் நமக்கு முக்கியம், சோதனைகள் தேவை. ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாருன்னா,
இதில் சோர்வு, எனக்கே தான் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, எனக்கே தான் இவ்வளோ பாடுகள் வருது அப்படின்ற மாதிரி உலக மனுஷன் போல நான் பேசிடக்கூடாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஆமாம், அன்புக்குரிய சொல்லி உடன்படிக்கை பண்ண நம்ம அனைவரும் அக்னியில் கடந்து சென்றே ஆகணும். பொண்ணா வெளியே தெரியணும் அப்படின்னா அந்த பொண்ணானது அக்னிக்குள்ளே கடந்து செல்லே ஆகணும். கிறிஸ்துவோடைய மனவாட்டி ஆகணும் அப்படின்னா நம்முடைய பழைய மனுஷனுடைய குணங்கள் இருந்தால் அந்த தலைக்கேற்ற சரீரமாக இருக்க முடியாது. அதுக்கு என்ன தேவை என்றால் அக்னிமயமான இந்த சோதனைகளும் இந்த பாடுகளும் இந்த அனுபவங்கள் தேவை. அப்போ ஒருத்தர் நினைக்கிறாரு சோதனைகள் மத்தியில் சோர்வு. அதே போல் வரக்கூடிய சோதனையை நம்ம என்ன செய்யணும்? நிதானிக்கணும். எதன் அடிப்படையில் சோதனை வருது? என்னுடைய யாக்கோபு சொல்கிற மாதிரி பாவமானது எதன் அடிப்படையில் பிறப்பிக்குது? சோதனையானது இதன் அடிப்படையில் கடந்து வருது. என்னுடைய சுயத்தின்படி கடந்து வருதா? நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு ஊருப்பட்ட கடன் வாங்கி வீடை கட்டிட்டுனா, ஊருப்பட்ட இல்லை கடன் வாங்கி வண்டி வாங்கிட்டு என்னுடைய தேவைக்குன்னு நான் நிறைய செலவு பண்ண பின்னாடி அதை கட்ட முடியலன்னு சொல்லி சோர்ந்து பண்ணால் அது தேவன் தரக்கூடிய சோர்வா? சோதனைகளை நாம் பிரித்து பார்க்கணும். நான் செஞ்ச விஷயங்கள் எது தேவன் அங்கீகரித்த விஷயம், எது தேவன் அங்கீகரிக்காத விஷயம். நம்ம வரக்கூடிய பாடுகளையும் நம்ம வரக்கூடிய அனுபவங்களையும் நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி வருதா, தேவசத்தின்படி செய்தனால வருதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். அப்போ தேவன் செய்து தராத விஷயங்கள் அடிப்படையில் சோறு வருது அப்படின்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாதுன்னா அறியாமை சொல்லிடலாமா? எனக்கு அறியாமை, அதனால தான் இந்த சோர்வு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நாமெல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் யாரு? பகலுக்குரியவர்கள். நாம் யாருன்னா இந்த பூமியில் பார்க்குறப்ப மற்றவர்கள் முன்னாடி நிருபமாக வெளிப்படக்கூடியவங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நான் அறியாமையில் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டேன், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, நல்ல ஒரு ஸ்தானம் கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லிடுமானா சொல்லக்கூடாது. இது எதை தான் சார்ந்திருக்குது அப்படின்னா விசுவாசன்மை இல்லையா? ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு விசுவாசம் குறைவாக காணப்பட்டுச்சு, அதனால தான் இந்த மாதிரி காரியங்கள் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட முடியுமா? நம்முடைய தேவன் யாருன்னு நமக்கு என்ன செய்யும்? நல்லாவே தெரியும். நம்முடைய கர்த்தர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நான் என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா அறியாமையில் சொல்லிட்டேன், இல்லை சந்தேகத்தில் விசுவாச குறைச்சல சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா மறந்துட்டேன். யாரை மறந்துட்டேன்? நான் நம்பி இருக்கிற தேவன் யாருன்னு மறந்துட்டேன். சகலத்தையும் அவர் செய்யக்கூடியவர் அப்படின்ற விஷயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? மறந்துட்டேன். அதுதான் பார்க்குறேன். ஒரு சின்ன பொறுப்பு வந்த உடனே, சின்ன ஊழியம் வந்த உடனே, சின்ன ஒரு நிலை வந்த உடனே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமே. தேவனுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா அவர் என்னைய இப்படி உயர்த்தியிருப்பார். அப்போ தேவன் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன செய்யணும்னா உண்மை உத்தமமாக இருக்கணும். நாம் செஞ்சு தேவனுக்கு எதுவும் ஆகப்படுத்தலை. தேவனோட வார்த்தை கேட்க இங்கே வந்திருக்கிறோம். தேவனுக்கு என்ன மகிமை? தேவனுடைய ஆராதனை ஒரு பாடல், ஜபம், நமக்கு தேவை ஜபம் பண்ணுறோம். மண்ணா நம்முடைய ஆவிக்கு வச்சு தேவனை படிக்கிறோம். நம்ம விசுவாச பிரமாணம், நம்முடைய விசுவாசத்தை சொல்கிறோம். தேவனுக்கு என்ன மகிமை? கேட்குற சத்தியங்கள் உட்காந்து 1.5 மணி நேரம் சப்ஜெக்ட் கேட்டம்பதா, இது ஒரு பலி செய்யும்போதா அப்படின்னு சொல்ல முடியுமா? இது நம்மளுடைய மாமிசத்தை கீழ்படுத்துறதுக்கும் அந்த கன மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி தேவன் வாசம் பண்ணக்கூடிய இருதயமே மாற்றுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னு தவிர இந்த 1.5 மணி நேரம் செய்தி தேவனுக்கு மகிமை இல்லை. கேட்ட செய்தியின்படி நடக்கிற விஷயம்தான் தேவனுக்கு மகிமை. அப்போ என்ன செஞ்சக்கூடாதுன்னா தேவனுடைய காரியங்களை நன்றாக தெரிஞ்சிருக்குது. அதே போல் தேவன் யார்? ஞானம் உள்ளவர். அவருடைய மகத்துவம் தெரியும். அறியாமல் சந்தேகம்னு சொல்லவே முடியாது. அதே போல் தேவன் சகலத்தையும் சரி செய்கிறவர். அப்போ நாம் சோறுக்குள்ள பார்க்குறப்ப எதை காமிக்குதுன்னா யோசனையின்மையை காட்டுது, யோசிக்காமல் இருப்பதை காட்டுது. தேவனை குறித்து யோசித்தோம்னா, ஞாபகப்படுத்திருந்தோம்னா இந்த விஷயங்கள் சொல்லுவோமா? கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் போதாது, இன்னும் மேலான வாய்ப்பு கேட்போன்னு கேட்போமா? உடல் ஆரோக்கியத்தை கேட்போமா? கேட்கவே மாட்டோம். என்ன காரணம்? தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவரோட பலத்த கரத்தில்
நான் அடங்கிட்டா போதும், அவர் செஞ்சு முடிப்பார். பிரதருடைய இந்த பெஞ்சமின் பிரதர் வந்து அவருடைய சிறு வயதில் ஒரு விஷயங்களை, ஒரு 2 விஷயத்தை அவர் வந்து நினச்சாருக்கலாம் வாழ்க்கையில். ஒன்று பார்க்குறப்ப வந்து தேவனோட சிறப்பாக சில விஷயங்களை தன்னால் செய்ய முடியும்னு சொல்லி அவர் நினச்சாரு. ஆனால் அவர் வளர்ச்சி அடைகிறப்ப இல்லை இது வந்து தவறு, என்னுடைய வழிகாட்டிலும் தேவனுடைய காரியம் மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் எப்பொழுதும் அவன் வீட்டில் சாப்பிட்றப்ப மீன் அடிக்கடி சாப்பிடுவாங்களாம். அவங்க வீட்டில் சாப்பிடலாம் யோசிப்பாரான், ஏன் அந்த மீனில் இவ்வளோ முள்ளுக்கணும்? ஏன்னா முள் எடுத்து போடுறதுக்கு நேரம் அதிகமாகிடுது, நிறையா மீன் சாப்பிட முடியல. 2 3 ஒரு மீனோட முள் எடுத்து போட்டால் குத்துது வாயில், அதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. பேசாமல் இந்த மீனில் முள் இல்லாமல் தான் எப்படி இருக்கும், நிறையா சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை. தேவனை விட சிறந்ததை நான் செஞ்சுருப்பேனே, தேவன் படைச்ச விஷயத்தில் அவருக்கு என்ன விஷயம், தேவனை காட்டிலும் நான் நல்லா செய்வேன்னு சொல்லி மீனை குறித்து நினைக்கிறாரு. அதே போல் வந்து பார்க்குறப்ப வந்து தர்பூசணி பழத்தை பார்க்குறாரு. எதுக்கு இவ்வளோ விதை, பேசாமல் கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அழகாக இருக்கும், எடுத்து பார்த்து வேலைகள் குறைவில்லை, இவ்வளோ விதைகள் தூக்கி போகிறது, இடம்லாம் அசிங்கமாக வர்றது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்குது. பேசாமல் தேவன் என்ன பண்ணிட்டார்னா இந்த காரியத்தை சரியாக செய்யலை, ஒருவேளை நான் செஞ்சுருந்தேன்னா ஒரு 2 3 விதை வச்சுருப்பேன், அது போதுமானதாக இருந்திருக்கும், இவ்வளோ காரியங்கள் இப்போ தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் நினச்சாருலாமா, இந்த பெஞ்சமின் சகோதரர். அப்போ அவர் சொல்கிறாராம், ஒரு காலம் முடிச்சு இந்த சிறு வயதில் இந்த கற்பனைலாம் வந்துருக்குது, மீனில் நிறையா முள் இருக்கக்கூடாது, நிறையா முள் இல்லாமல் இருந்தால் நிறைய சாப்பிட்லாம். அதே போல் தர்பூசணியில் ஒரு 2 3 விதை இருந்தால் அது ஈஸியாக பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் நமக்கான ஒரு பாடம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து தேவன் தரக்கூடிய ஊழிய வாய்ப்புகளை, நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய நேரங்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியாக பயன்படுத்தணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆமா, யார் அவருடைய கூடாரம்? என்ன அவருடைய கூடாரம்? பரலோகத்துல யார் வந்து உங்களோட வாசம் பண்ணுவார்? ஏன் சொன்னாருங்களா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அவர் கொடுத்த வாக்கு தத்துவம், சபை கொடுத்த வாக்கு தத்துவம் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன், நீங்க பின்னாடி வருவீங்க, முன்னாடி ரெடி பண்றாரு. அப்ப தேவனுடைய அந்த பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னா யார் தான் பண்ண முடியும்? ஏன்னா ஒருத்தர் எதிர்பார்க்கிறாரு, நான் ஒரு பெரிய மேடை பேச்சா இருந்துட்டா, இல்லை நான் ஒரு திறமையான மிகப்பெரிய ஊழிக்காரனா இருந்துட்டா, மிகப்பெரிய வேலை செய்யக்கூடிய வரம் இருந்துட்டா அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 15:2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆமா, உத்தமனா நடக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும். பேசக்கூடிய விஷயத்துல வந்து ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்குறப்ப அவருடைய பிரசங்கமும் அவருடைய வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அவர் பேசுனதை தான் வாழ்க்கையில செயல்படுத்தினார். பேசுறப்ப பொய் பேசாதீங்க நான் சொல்லிட்டு நிறைய பொய் பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாயில் அறிக்கிறார், இவன் இருதயமும் தூரமா இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து எப்படி அந்த சகோதரர் நினைச்சாரு, மீன்ல முள்ளுல இருந்தா எப்படி, தர்பூசணியில விதை கம்மியாக தான் எப்படி, அது போல வந்து நானும் பேசக்கூட திறமையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம்னா, கிறிஸ்துவோடைய சரீரமான சபை வெறும் மாய் மட்டும் தான் இருக்குதா? கிறிஸ்துவோடைய சரீரமான சபையில மனுஷனை தான் ஒப்பீடு காமிச்சாரு, தலை கிறிஸ்து, சரீரம் திருச்சபை. எல்லாரும் பொது பிரச்சாரம் மாறிட்டு எப்படி இருக்கும்? தலைக்கீழே பெரிய வாய்ந்த நல்லா இருக்குமா? அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு ஒழுங்குபடுத்திருக்காரு, சரீரத்தை படுத்துறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான தேவையில் இருக்குது. அப்ப கிடைக்கக்கூடிய ஊழி வாய்ப்புகளை வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சா போதும், இல்லை அது கிடைச்சிருந்தா பரவாயில்ல, இல்லை நான் இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படி நினைக்கிறத காட்டிலும் என்ன கிடைக்குதோ அதை நாம் பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்ப தேவன் செஞ்ச விஷயங்களை வந்து நாம் என்ன செய்யணும் பார்க்குறப்ப புரிஞ்சிக்கணும். அவர் எப்படி சொல்றாரு, அந்த சின்ன மீன், அந்த மீன்ல அந்த முள்ளுகளை குறித்து பேசுறாரு. ஒருவேளை அதுக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்குது, மீனில் வந்து நிறைய முள் இல்லாமல் இருந்தா நிறைய பேர் நிறைய மீனை உடுத்தே சாப்பிட்ருப்பாங்க. வரக்கூடிய ஜனத்துக்கு என்ன இருக்கும்? மீன் கிடைச்சிருக்குமா? மீன் இனமே இல்லாமல் இருந்திருக்கும். தர்பூசணியில் 3 விதை இருந்திருந்தா எடுத்து போடுறப்ப அந்த விதைகள் வந்து மண்ணிலையோ இல்லை புழுதியிலையோ மறைஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் செடி கிடைக்குமா? மனுஷனுக்கு பலன் கிடைக்குமா? அப்போ சொல்றாரு, நான் நினச்சது தப்பு,
தேவனுடைய வழி சிறந்தது. என்னுடைய வழி வந்து பார்க்குறப்ப அப்படி இல்லை, நான் நினைக்கிறது வந்து தவறான விஷயமா இருக்குன்னு சொல்லி நான் சகோதரர் பார்க்குறான்னு அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த பெரிய பெரிய வாய்ப்புகளை வந்து நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப எதிர்பார்க்காம வரக்கூடிய சின்ன விஷயம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதம் கலந்து வருது. அப்போ இது நம்ம என்ன, இது எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னா அப்படி சொல்கிறாரு. எப்படின்னா, இப்போ நம்ம தேவன் செஞ்சுருக்கிறாரு, தேவன் கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா நம்ம இதை எதை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த சோர்வு எதை வெளிப்படுத்து அப்படின்னா தேவன் மேலே ஒரு சர்வ அதிகாரத்தை நம்ம காட்டுறோமா, அவரோட கட்டளையிடுறோமா, எனக்கு இதுதான் கட்டாயிருந்திருக்கும், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா அது சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி நாம் எதிர்க்கிறவங்களால் காணப்படுவோமா. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப நம்மளோட தேவனுக்கு தரக்கூடிய காரியங்களை வந்து நாம் வந்து பயன்படுத்தின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எதிர்பார்த்த விதத்தில் தேவன் செய்யலை அப்படிக்கோசம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் கொடுக்குற காரியங்களை வந்து நம்ம செய்யறதுக்கு உண்டான ஆவிக்கு வைக்கணும்னு பார்க்குறோம். ஒருவேளை தேவன் செஞ்ச விஷயங்களை வந்து இந்த ஆலோசனைகளை நாம் என்ன செய்யணும்னா புத்திசாலியை பயன்படுத்தினுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா தேவன் கொடுத்த காரியங்கள் மேலே வந்து நாம் அதிகாரியாக இருந்து தேவனை காட்டிலும் நான் ஞானமானவன், தேவனை காட்டிலும் நான் புத்திசாலியமானவன் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமல் விட்டோம் என்றால் அது என்ன செய்யணும், தேவனுடைய ஞானத்திற்கும் அவருடைய சர்வ வல்லமைக்கும் எதிராக காணப்படும் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இரண்டாவது வகை, முதலாவது பாதி பார்த்துட்டோம், இரண்டாவது பகுதி படிக்கலாம். இரண்டாம் வகை சோர்வு. இரண்டாவது பாயிண்ட், மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வு. இந்த விஷயம் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம், தேவன் கொடுத்தது, தேவன் கொடுக்காதது கிடைச்சா அப்படின்ற விஷயத்தில் சோர்வடைஞ்சோம். தேவன் கொடுத்த விஷயத்தில் சரியாக கொடுக்கல அப்படின்றத நினச்சி சோர்வடைஞ்சோம். இது பார்க்குறப்ப மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மலத்தில் அவங்க செஞ்ச காரியம் அவங்க செய்யாத விஷயத்தை நிமித்தம் வரக்கூடிய சோர்வுன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா பார்க்குறப்ப வந்து பிரதரை வந்து பார்க்குறப்ப இந்த உதாரணத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். என்னென்னு பார்க்குறப்ப வந்து அவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரன் சோர்வடைகிறதுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு சம்பவம். பக்கத்து வீட்டில் பார்க்குறப்ப வந்து ஒரு குடிகார மனுஷன் பொழுதுனைக்கும் குடிச்சிட்டே இருக்கிறாரு. குடிச்சிட்டு என்ன பண்ணுறாராமா, அவரோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சார். யாரோட ஜன்னல் கண்ணாடியை? அவர் வீட்டு ஜன்னல் கண்ணாடியே தான். மற்றவங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியை அவர் உடைக்கிறதுல அவர் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிடறாரு. உடைச்சிட்டு என்ன பண்ணுறாராம், அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நான் பண்ணிடுறேன், நான் குடிச்சிட்டா வந்து போதையில் வந்து என் வீட்டு கண்ணாடிலாம் உடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னவொடனே இவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இவருக்கு என்னாச்சுன்னா அதே போல் செய்யணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. தானும் உடைக்கணும், தானும் செய்யணும்னு சொல்லி, ஏன்னா மற்றவங்க செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு தனக்கு வந்து அதே விஷயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. அது பிறகு சொல்கிறாரு, எந்த சகோதரனுடைய வாழ்க்கை பார்த்து அவன் செய்யக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நம் சோறுக்குள்ளே போகக்கூடாது, நாம் அப்படியாக கடந்து செல்லக்கூடாதுன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா காரணம் பார்க்குறப்ப வந்து அந்த சகோதரன் வந்து அவர் அறியாமையில் செய்கிறாரு. ஏன்னா நம்ம தீமையை வச்சுட்டே பார்ப்போம். என்னன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அப்படின்னா தேவன் அப்படி கொடுக்கவே இல்லை. இல்லை என்பதே எனக்கு உண்மை தெரியும், நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு தேவன் நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை. எதை கேட்குறாங்களோ அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா, மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த காரியத்தை சொல்லுமே தவிர எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே போல் சகோதரர் பார்க்குறப்ப அவர் வீட்டு கண்ணாடி உடைச்சிட்டாருன்னா அவர் வீட்டு பொருள், அவர் குடிச்சிருக்காரு பண்ணுறாரு, அதனால் நீ எதுக்கு சோர்ந்து போகிற, அவன் காரியத்தினுமே அவங்க சோர்ந்து போட்டுமே அப்படிங்கிற பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்குறப்ப வந்து மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து, மற்ற செய்யக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நாம் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு பார்க்கணும் நம்ம. இதே போல் வந்து இரண்டாவது ஒரு சம்பவம் சகோதரர் பார்க்குறப்ப, பெஞ்சமின் அவர் பார்க்குறப்ப வந்து உடன்படிக்கை பண்ண ஒரு குடும்பம், கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அவர் அடிக்கடி போயிருக்கார். போகிறப்ப கணவன் மனைவி மேலே அதிகமான அன்பு, மனைவியும் கணவன் மேலே அதிகமான அன்பு இருக்கணுமே கூடாதுங்களா? இருக்கணும். ஆனால் முதலாவது கற்பனை என்ன சொல்லுவோம், தேவனை கர்த்தரை முழு இதயத்தோடும். முதலாவது என்ன சொல்லுவோம்னா தேவன் மீது தான் முழுமையாக அன்பு இருக்கணும். அது ஓகே. இங்கே பார்க்க குடும்பத்து மேலே கணவன் மீது அன்பு, மனைவி மீது அன்பு, மாற்றி பார்த்தீங்கன்னா அன்பு நிறைய செலுத்துறாங்க. அது பிறகு சொல்கிறாரு, நான் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கேன், இந்தளவுக்கு அன்பாக்கிற மாதிரி ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரி குடும்பத்தையோ நான் பார்க்கல. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு சவாலான ஒரு கேள்வி நான் ஒரு முன் வச்சேன். சகோதரர் நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன கேள்வி வச்சேன் அப்படின்னா, உங்கள் மனைவி தேவனுக்கு உண்மையாக இல்லாமல்
அவங்க பின்வாங்கிட்டாங்க. நீங்கள் யாரை பின்பற்றுவீங்க? உங்கள் மனைவியா தேவனையா? ஏன்னா சகோதரனுக்கு மனைவி மேலே அதிக அன்பு. அந்த பிற சொல்கிறாரு, மற்ற குடும்பத்தை காட்டிலும் நல்ல ஒரு சாட்சி உள்ள விஷயம் என்னன்னா நிறைய அன்பு காட்டுறாங்க 2 பேரும். அப்போ நான் கேட்டேன், உங்கள் மனைவி வந்து தேவனுக்கு உண்மையற்று போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கங்க, நீங்கள் யாரை பின்பற்றுவீங்க? மனைவியா தேவனையா? அதே போல சகோதரி கேட்குறாங்க, உங்கள் சகோதரன் தேவனுக்கு உண்மையற்று போயிட்டார், அப்போ நீங்கள் யாரை பின்பற்றுவீங்க? உங்கள் கணவனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செகண்டில் வந்து அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆயிட்டாங்களாமா. என்னடா அது பிரதர் இப்படி கேட்டார், நாங்கள் 2 பேரும் விசுவாசத்தில் நல்லா இருக்கிறோம், ஆனால் கேள்வி என்ன வருது, விசுவாசத்தில் இல்லாத மாதிரியும் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம், அதே போல் நாங்கள் அன்பு விஷயத்தில் இப்படி இருந்துட்டாலும் தேவன் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கிறோம், ஆனால் பிரதர் ஒரு வேளை இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு. அப்போ வந்து அந்த சகோதர சகோதரிய குடும்பத்தை அவர் ஏதாவது சீர்குலைக்க பார்க்குறாருன்னா அப்படி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வேன்? யாருக்கு துணை நிற்ப? தேவனுக்கா, இல்லை கணவனுக்கா, இல்லை மனைவிக்கா? அப்படின்னா பிற சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு தான் துணையாக நிற்கணும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க எவருடைய மரணம் எப்போ வேணாலும் சம்பவிக்கும். கணவனை நம்பி ரொம்ப வருஷம் இருக்க முடியுமா? அவர் என்ன சாவாமே வாங்கியிருக்காரா? மனைவி வாங்கியிருக்காங்களா? இல்லையே. அப்போ தேவனுக்கு உண்மை இல்லை அப்படின்னா கணவனா மனைவியா யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்கிறாரு. அப்போ இந்த பூமியில் பார்க்குறப்ப நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறப்ப வந்து எந்த மனுஷங்களையோ எந்த காரியங்களையும் நம்ம சார்ந்து இல்லாமல் நம்ம யாரை சார்ந்திருக்கணும் அப்படின்னா தேவனை சார்ந்திருக்கணும். அவரோட உதாரணம் பார்க்குறோம். ஒரு வீட்டில் கண்ணாடி அடித்த சம்பவத்தை பார்த்தோம். 2வது பார்க்குறப்ப ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க விசுவாசம் யார் சார்ந்திருக்குது? சிம்பிளாக நம்ம கேட்போம், இப்போ வந்து ஒரு உடன்படிக்கை பண்ண ஒரு புது சிருஷ்டி யாரை கல்யாணம் பண்ணோம்? இன்னொரு ஆமாம் அந்நிய நுகத்தில் பிணைக்க படக்கூடாது. எதுக்கு இன்னொரு புது சிருஷ்டி கல்யாணம் பண்ணோம்? ஏன்னா அது ஒரு புது சிருஷ்டி. எதுக்கு இன்னொரு புது சிருஷ்டி கல்யாணம் பண்ணோம்? நெக்ஸ்ட்டு ஆமாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும். சரி, அடைஞ்சாச்சு, தேவன் எதிர்பார்த்த அடைஞ்சாச்சு. இப்போ என்ன நடக்கும்? நிலைச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? செத்துருவாங்க, சமாதி ஆயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ இந்த நோக்கத்தில் என்ன வந்து புதுசு குடும்பம் வந்து நம்ம செயல்படுறோமா? புதுசு குடும்பத்தில் கூடிய கணவன் மனைவி வந்து இப்படி செயல்படுறோமா? எங்க நீங்கள் கிறிஸ்துவ மாறிட்டீங்கன்னா ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்போன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் வந்து அவர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க, எல்லாமே எனக்கு அவர் தான், நாங்களாம் என்னத்து பண்ணுவோம் அப்படின்னு தான் சகோதரிங்க சொல்லுவாங்க. சகோதரர்கள் வந்து நம்ம கேட்டதில்லை, ஆனால் சகோதரிங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ வளர்ந்தாச்சு, செத்தாச்சு, பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்க? வேலைக்கு சிஸ்டர் போனதே இல்லை, வெளி உலகமே தெரியாது. ஏன்னா அவரை கேட்டுக்க இல்லைங்களா, நீ வந்து கணவன் மேலே ரொம்ப அன்பாக்கிற, நீ மனைவியில் அன்பாக்கிற, தேவனை விட்டு தேவனை விட்டு என்ன அர்த்தம்? விலகி போகிறது என்ன அர்த்தம்? புதுஷ்டி வளர்ச்சி அடையில வைக்கலன்னா வீட்டில் புதுசாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கணவன் மனைவி வைக்கிறாங்க, புதுஷ்டியாக இருக்கிறாங்க, ஆவிக்கு வளர்ச்சியே இல்லை. அங்கே அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். அவங்க வந்து தேவனை விட்டு விலகிட்டாங்க. கணவன் மனைவி தேவனை விட்டு விலகிட்டாங்க. நான் வந்து போல 2 பேரும் ஆவிக்குரிய வளர்ச்சி வளரணும் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? என்ன காரணம்? செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுறது? திருச்சவே மாட்டேன், நான் என்ன பண்ணுறது? உலகத்தில் எப்படி வாழ முடியும்? அந்த மாதிரி கண்ணோட்டமாக நம்ம இருக்க மாட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ 3வது விஷயம் பார்க்குறப்ப ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் வந்து பார்க்குறப்ப சத்தியத்தில் இருக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா திசை மாதிரி போயிட்டாங்க. நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கவலை வருமா வராதுங்களா? என்ன காரணம்? என்னோட சகோதர சகோதரியோ ஜீவனை விட்டுட்டு போகிறாங்களே, ஜீவனை விடுறாங்களே, ஜீவன் தேவன்கிட்ட தான் இருக்குது, அவங்க அர்ப்பணி பண்ணிருக்காங்க, ஆனால் அவங்க திசை மாதிரி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன வருது? ஒரு கவலை வருது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 6:9.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல். எங்கன்னா விசுவாச வீட்டில் நன்மை செய்யணும். யாருக்குன்னா சகோதரனோ சகோதரிக்கோ அவங்க ஆவிக்குரிய விஷயத்துலேருந்து திசை மாறி போகிறப்ப, அவங்க ஜீவனை விட்டு செல்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா நன்மை செய்யணும். அப்படி இருக்கிறப்ப இப்போ இப்படி போயிட்டாரு, அவங்க தேவனுக்கு உண்மையற்று போயிட்டாங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் முன்மாதிரியாக நம்ம வாழ்ந்து காட்டணும். அவருக்கு முன்பாக நாம் தேவனை சார்ந்து உண்மையோடு நிற்கணும். அவங்க திசை மாறி போயிட்டான்னு சொல்லி வாயில சொல்லிட்டே கூடாது, இப்போ அவங்க அப்படி போயிட்டான் பத, அவங்க மாதிரி நீ என்ன கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்த, உன்னை பார்த்து பின்பற்றி வரணுமில்ல. அப்போ பவுல் சொல்கிறார்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்கள் அப்படி சொன்னார். நம்ம ஃபீல் மட்டும் பண்ணுறோம், வருத்தம் மட்டும் போடுறோம், சகோதரனோ சகோதரியோ திசை மாறி போயிட்டான்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் உண்மை தன்மை தெரிஞ்சுன்னா என்ன செய்வாங்க, அவங்க அதை பார்த்து நடப்பாங்கல்ல. அப்போ அவங்களுடைய சூழ்நிலை மாறுமில்ல. அப்போ அவங்கள வந்து ஒத்தாசை பண்ணலாமில்ல. ஏன்னா சகோதர அனுப்புன்னு சொல்கிறோம், சகோதரன் அக்கறை காட்டுன்னு சொல்கிறோம். அப்படி சொன்ன பின்னாடி ஒரு சகோதர சகோதரிய திசை மாறி போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நடந்து வாழ்ந்து அவங்க முன்னாடி காட்டுறப்ப அது அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், காயினை போல நினைக்கலாம். காயின் நினைச்சார் ஆபேலை குறித்து, தேவன் என்ன கேட்டார் காயின்ட்ட? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ ஆமா, என்றான். நான் நினைக்கிறேன் பிரதர், சகோதரன் போது சகோதரியை திசை மாதிரி போயிட்டாங்க போத, நான் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்றீங்க, நான் அவள் காவலாளியா? நான் என்ன அவள் காவலாளி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டா பிரதர் சொல்லாரு, இந்த காலத்தில் நாம் சகோதர சகோதரிக்கு காவலாளிகள்ன்றாரு. நாம் யார்? சகோதர சகோதரிக்கு காவலாளிகள். திசை மாறி போயிட்டாங்க அப்படின்னா நீ வருத்தப்படுறதை காட்டிலும் நீ சகோதர காவலியாக இருக்கிற, நீ என்ன செய்யணும், உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. நாம் யாருன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஒளியிலே நிலை கொண்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சகோதரனிடத்துல அன்பு கூறணும். அப்போ நான் என்ன நினச்சக்கூடாதுன்னா, பிரதர் நான் இப்போ அவர் காவலையே செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா தேவன் சொல்கிறாரு, நாம் உலகத்தினுடைய காவலாளி என்கின்ற நிலையை அடைய மாட்டோம். வருகின்ற யுகத்தில் நம் உலகத்துக்கு காவலாளி காணப்படணும் அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் இப்போ சுவிசேஷ காலத்தில் சபைக்கு சகோதர காவலாளி காணப்படலை அப்படின்னா அங்கே நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சகோதர திசை மாறி போயிட்டாங்க, தெரிஞ்சிருக்குது, உன்னோட உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு, நீ அவர் மத்தியில் வெளிச்சமாக காணப்படணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நான் தேவனால் உண்டானவன் ஒருவேளை சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கே சொல்லுது, தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ காவலாளி சொல்லிட்டா அப்போ சகோதரனுடைய எல்லா தப்பிதலுக்கும் நான் பொறுப்பாளியா? அப்போ அது கேள்வி வரும்ல. ஓகே பிரதர் நான் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் பொறுப்பாளி அப்படின்னா அவங்க இடரக்கூடிய விஷயத்துக்கு நான் பொறுப்பாளி அல்ல. நான் அவள் தடுக்கலுக்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா சகோதர சகோதரிக்கு எண்ணற்ற சோதனைகள், எண்ணற்ற பாடுகள், எண்ணற்ற அனுபவங்கள், சுயத்தை மேற்கொள்வதற்கும் உலகத்தை மேற்கொள்வது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நானும் அந்த உடல் தான் இருக்கிறேன், எனக்கு தெரியுமே தெரியாதா சகோதரனுக்கு இதெல்லாம் போராட்டங்குதுன்னு? அப்போ நான் எப்படி இடர்களாக மாறுவேன்? அவங்க இதை மேற்கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுறாங்க, எக்ஸ்ட்ரா நான் எதுக்கு பிரச்சனையை உண்டாக்குவேன்? அப்போ சகோதர காவலின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன செய்யணும் பார்க்குறப்ப நாம் அவருடைய பலவீனத்திற்கு நாம் காவலாளி அல்ல. அவங்க தெய்வீக குடும்பத்தில் காணப்படுறாங்க, அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க,
அந்த சிந்தையோடு நம்ம என்ன செய்யணும்னா சகோதரருக்கு அவளை இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை, ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்லை நானே வந்து பார்க்குறப்ப என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு சகோதரி இடர்கள் நான் உண்டாக்குறேன் அப்படின்னா எனக்கு இடர்கள் உண்டாக்குனா பரவாயில்லையா நான் நினைக்கணும். ஏன்னா அவரை மனசோர்வுக்கு நான் கொண்டு போகிறேன். நான் இடர்கள் செய்கிறதுனால அவருக்கு என்ன ஆகுது, சோறு. அவள் தடுக்கல் இருந்தேன்னா ஒரு சோறு வருது. அவள் மற்றவங்க செஞ்ச விஷயத்து நிமித்தமாக நான் சோர்வு அடைகிறேன், மற்ற செய்யாத விஷயத்தை சோர்வு அடைகிறேன் அப்படின்னா நான் யோசிக்கணும், என்னோட சகோதர சகோதரிக்கு நான் இடர்கள் இருக்கிறேன். அவள் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா பார்க்குறப்ப அடுத்த உதாரணம் பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு உதாரணம் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுட்டாலும் ஏன்னா சகோதரியை குறித்து இந்த உதாரணம் பார்க்கப்போ நம்ம, ஏன்னா அந்த பிரதருடைய புத்தகம் இருக்குது, நம்ம அதை பேச போகிறேன். இப்போ என்னென்னு பார்க்குறப்ப வந்து ஒரு சகோதரன் சொல்கிறாரு, நம்மளுக்கு வருஷம் பார்க்குறப்ப 2 வருஷத்துக்கு 2 டைம் பொது மாநாடு இருக்கும். அதே போல் பார்க்குறப்ப வருஷத்தில் 1 நாள் பொது மாநாடு இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறப்ப பொது மாநாடு கலந்துக்கிறதுக்கு நம்ம போவோம். நம்ம ஆமா இல்லைங்களா? ஓகே, என்ன நோக்கத்துக்கு நம்ம போகிறோம்? சத்தியம் கிடைக்கும், சகோதர சகோதரி ஐக்கியம் கிடைக்கும், ஒரு பயிற்சி வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம போவோம். நம்ம அதே மாதிரி சம்பவம் தான் இது. என்னென்னு பார்க்குறப்ப வந்து அந்த பிரதர் இருந்த நாட்களில் பார்க்குறப்ப அவங்க அடிக்கடி பார்க்குறப்ப வந்து அவங்களோட நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் கடந்து வருது. என்னென்னு பார்க்குறப்ப வந்து ஸ்திரீகளை குறித்து, பெண்களை குறித்து நியூஸ் பேப்பரில் வந்து சில விஷயம் கடந்து வந்துட்டு இருக்குது. அவர்கள் அணியக்கூடிய உடை, பெண்கள் அணியக்கூடிய உடை, அவருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயத்தை குறித்து செய்தித்தாளில் அடிக்கடி கடந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயம் பார்க்குறப்ப வந்து அவங்களும் படிச்சிருப்பாங்க, சபையாருக்குள்ளேயும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிக்கிறப்ப வந்து சகோதரர் சொல்கிறாரு, தேவனை அன்பு கூறுறவங்க வந்து தேவனை பிரியப்படுத்த தான் பார்ப்பாங்க. தேவனை யாரும் அன்பு கூறுறாங்களோ தேவனை பிரியப்படுத்த தான் பார்ப்பாங்க. அதே போல் அவர் ஜனங்களுக்கு உதவ வாஞ்சிப்பாங்க. இது வந்து நிச்சயமான விஷயம்தான். அப்போ எல்லா இடங்களிலும் தேவனோட ஜனங்கள் பார்க்குறப்ப வந்து மற்றவரோட நலனுக்கு அடுத்த விஷயங்களை தான் தேவனோட ஜனங்களுக்கு செய்யணும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதே போல் தேவனோட ஜனங்கள் பார்க்குறப்ப வந்து மற்றவங்களை ஊக்குவிக்கணும், மற்றவங்களை வந்து ஆசீர்வாதத்தில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சிந்தையோட காணப்படும்னு பார்க்கணும். நம்ம எப்படி தேவனோட ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா தேவனை பிரியப்படுத்துவாங்க, தேவனோட ஜனங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் தேவனோட ஜனங்களுக்கு உண்டையான நலன்களை கண்ணுக்கருத்தமாக பார்ப்பாங்க, அவளை ஆசீர்வதிக்க தான் ஊக்கமாக உற்சாகமும் காணப்படுவாங்க. இப்படி தான் எல்லாரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு சில பலவீனங்கள் வந்து என்கிட்ட இருக்காது, மற்றவங்கள்ட்ட இருக்கும். அதை நான் யோசித்து பார்த்துருப்பேனா? ஏன்னா இப்போ நான் வந்து குடித்தாதான் தப்பு, ஆனால் நான் குடிக்காமல் வருது நல்ல விஷயம். மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து நான் இப்படி பண்ணால் எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. அதாவது அந்த மாநாட்டோட அனுபவம். இப்போ ஒவ்வொரு டைம் நான் போவோம், கன்வென்ஷன் போய் நம்ம கேட்போம்ல எப்படி இருந்துச்சு மாநாடு, அப்படி நம்ம என்ன சொல்லுவோம், ஆவிக்குரிய செய்திகள் இது நல்லா இருந்துச்சு, இந்த செய்தி இப்படி இருந்தால் பரவாயில்னுவோம். அதே போல் வந்து குறைகள் கேட்குறப்ப இந்த குறைகள் இப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் குறைகள் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய அனுபவம் நம்ம கேட்போம். அதுபோல் அந்த சகோதருடைய அந்த மாநாட்டுடைய சம்பவத்தை குறித்து சகோதர் பெஞ்சமின் இந்த புத்தகத்தில் சகோதர் பெஞ்சமின் பேசுகிறார். போய் பிரதர் நான் அந்த மாநாடுக்கு போனேன், இந்த மாநாடு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மோசமான அனுபவம். நான் மாநாடு போகிறப்ப வந்து என்ன எப்படி போனேன் அப்படின்னா என்னோட சகோதரனையோ சகோதரியோ நான் சந்திக்க போகிறேன், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு நான் போனேன். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்துவிட்ட சம்பவம் எனக்கு மோசமான ஒரு அனுபவத்தை கொண்டு வந்துச்சுன்றாரு. என் வாழ்க்கையில் வந்து பார்க்குறப்ப பெரும்பான்மையான சகோதரர் போல் நான் இல்லைன்றாரு. எப்படி அவர் சொல்ற தன்னை குறித்து பேசுகிறாரு, நான் மற்ற சகோதரர்கள் போல இல்லை, பெரும்பான்மையான சகோதரர்கள் போல நான் இல்லை. எனக்குள்ள பார்க்குறப்ப எப்படியாப்பட்ட பாவம் இருக்குதுன்னா நான் தூய்மையற்றவன், சுத்தமற்ற கெட்ட எண்ணத்தை உடையவன். என் மனதை அடக்கிறதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராடுறேன். தேவன்கிட்ட அர்ப்பணிச்ச நாள் முதல்
இன்ன வரைக்கும் என்கிட்ட கெட்ட சிந்தனை இருக்குது, எதிர்த்து போராட்டே இருக்கிறேன். என்ன காரணம்? தேவன்ட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் வரேன். அதுக்கோசரம் மாநாட்டுக்கு வந்தேன். நான் இருந்துட்டா நான் எப்படின்னா கெட்ட எண்ணம் உள்ளவன், கெட்ட சிந்தை உள்ளவன், என் மனதை என்னால் அடக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். என்ன காரணம்? தேவன்ட்டு அர்ப்பணிச்சிருக்கிறேன். எனக்கு என்னிடமே நிறைய போராட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் கடந்து வர எதுக்கு அப்படின்னா தேவ செய்தி அங்கே கடந்து வரும், தேவனோட ஆசீர்வாதம் கடந்து வரும், அந்த வார்த்தையில் கேட்கறதுடைய இடமா எனக்கு இருக்குன்னு சொல்லி கடந்து வரேன். அதே போல் மாநாடு துவங்குனுச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆராதனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அந்த ஒரு விஷயம் முதல் காரியம் நல்லா இருந்துச்சு, தேவத்தூது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நினச்சி பாருங்க, மோசமான என் வாழ்க்கையில் அனுபவம்ன்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அவர் சொல்கிறாரு, ஒரு சகோதரருடைய முறையற்ற அந்த உடை. ஏன்னா மற்றவருடைய பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் எப்படியும் ட்ரெஸ் போட்டு போகணும்னு சொன்னால் வான் விருப்பம், உனக்கு அது தப்பாக தெரியாது, அதை குறித்து உனக்கு எந்த பலவீனமும் இல்லை, நீ எப்படியும் ட்ரெஸ் போட்டு போகலாம். இப்போ நாகரிகம் இதில், இப்போ அமெரிக்க நாகரிகுது, இந்திய தமிழ்நாட்டு நாகரிகுது, சட்டாமல் நமக்கு. அப்போ அந்த நாகரிகத்தை செய்யணும், அதை நான் பின்பற்றணும்ல. ஒரு சகோதர சகோதரியோ இடறுவதற்கு நான் என்ன செய்யக்கூடாதுன்னா தடுக்கல் கல்லாக இருந்துடக்கூடாது. ஆண்டவர் இயேசுக்கு இருந்தாங்க, யார் இருந்தாங்க? முழு இஸ்ரவேல் மக்களுக்கு தடுக்கல் கல்லாக இருந்தாங்க. அப்போ நாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி சகோதரிகள் பார்க்குறப்ப தன்னுடைய உடை அணியக்கூடிய விஷயத்தில், அப்போ பிரதர்கள்லாம் அவங்களோட உடையும் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? மாநாட்டுக்கு போகிறோம், பிரதர் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்துட்டாரு, மாநாட்டில் எப்படி பார்ப்பாங்க? அப்போ சகோதரிகள் பார்க்குறப்ப அவங்க உடை அவங்க விருப்பத்துக்கு அவங்க அணியலாம். ஆனால் மற்ற சகோதரர்களுக்கு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. இதனால் அந்த சகோதரி சொல்கிறாரு, எனக்கு மோசமான ஒரு அனுபவமாக போச்சு, நான் தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் வந்தேன், தேவனோட ஜனம் கூட ஐக்கியம் பண்ணி தான் வந்தேன். என்னுடைய மாமிசம், என்னுடைய இச்சை, என்னுடைய பாவம் நான் மேற்கொள்வதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டுக்கிறேன். உலகத்தில் நான் மேற்கொள்வதுக்கு நிறையா விஷயம் இருக்குது, சுயத்தை மேற்கொள்ள நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் என்னோடய சகோதரி எனக்கு இடரெல்லாம் இருந்துட்டாங்களே. சரி, அப்படி தான் பார்க்குறப்ப அந்த சகோதரி விட்டு நான் நகர்ந்து போய் நம்ம சொல்லுவோம்ல, பிரதர் அந்த சிஸ்டர் அப்படி இருந்தாங்க, நீ நகர்ந்து போய் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கலாம்ல. அங்கே போனால் இன்னொரு சகோதரி அதே மாதிரி. அப்போ சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, நான் வந்த விஷயம் என்னது, இங்கே நடந்த விஷயம் இப்படி இருக்குது. அப்போ மற்ற சகோதரர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்ம என்னோடய சகோதரனோ என்னோடய சகோதரியோ நான் செய்யும்படி நான் செஞ்ச விஷயம் அவள் இடரெல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யறது? அந்த விஷயத்த நான் செய்யாமல் விட்டுலாம். அவள் சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். மூன்றாவது வகை சோர்வு பார்க்கலாம். மூன்றாவது பாயிண்ட், நாம் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வு. ஆமாம், இந்த பாடத்தில் நம்ம இந்த பகுதியை தான் பார்க்குறப்ப நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் மற்றவர், தேவனையார் மற்றவர், மற்றவங்க விஷயம் மற்றவங்க, இவங்களாம் கொடுத்தாங்க, இவங்களாம் கொடுக்கல, இவங்களாம் செஞ்சாங்க, இவங்களாம் செய்யலை, அதனால் சோர்வு அடைஞ்சிட்டு சொல்லலாம். இப்போ என்னன்னா நான் செய்த அல்லது செய்ய தவறின காரியங்கள் நிமித்தமாக வரும் சோர்வு. ஏன்னா நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா சோர்ந்து போகக்கூடாது, கனமகிமை அழி பெற்றுக்கொள்ளணும்னா சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நமக்குள்ளே என்ன மாதிரியான சோர்வுகள் வரும்? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 விஷயம் சொல்லலாம், அது மற்றவங்க கொடுத்துருந்தா பரவாயில்ல, இது நமக்குள்ளே உண்டான ஒரு விஷயம். பார்க்கலாம் பாருங்கள். ஏன்னா ஒரு சகோதரன் சொல்கிறாரு, இல்லை சகோதரி சொல்கிறாங்க, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்கிட்ட பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை, அதனால் சோறு, நான் பலவீனமாக இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சோறுடையிலாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1 27 வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமா, தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கார்? பலவான்களையா? அப்ப நான் சோர்ந்தே போகக்கூடாது. துவக்கத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் மிகவும் பலவீனமானவன். துவக்கத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கணும். உடன்படிக்கை பண்ணி 40 வருஷம் நாளும் குழந்தையாவே இருந்தா அது துவக்கமா? துவக்கத்தில் சொல்லலாம் என்னன்னா, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை. இது நல்ல குணம், ஒன்றும் இல்லைன்றது நல்ல குணம் தான். தேவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, தேவனுக்கு கொடுத்தா தான் நான் செய்ய முடியும், அது நல்ல விஷயம்.
அரசுக்கு ஒன்றில் உட்காந்துட்டே இருந்த வீட்டில், அது நல்ல விஷயமா? அப்போ தேவன் வந்து ரெண்டாவது சொல்கிறாங்க, தேவன் வந்து எனக்கு நிறையா விஷயம் செஞ்சுருக்கார். ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, அவர் இடைப்பட்ட கூடுகைகள் எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி எதுவுமே இல்லையே. ஏன்னா தேவன் கொடுத்துருக்காருல்ல, ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, புதன்கிழமை கூடு இருக்குது, இடைப்பட்ட கூடுகை இருக்குது, யூடியூப் சேனலில் சப்ஜெக்ட் இருக்குது, ஃபேஸ்புக்கில் சப்ஜெக்ட் இருக்குது, இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது இல்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லையே. இனிமேல் என்ன செய்கிறேன்னா, இந்த பாதையில் நான் தொடர்ந்து போகிறதில்ல, போனாலும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சோர்வடைகிறது. இது நல்ல விஷயமா? யூதா சத்தம் பண்ணார், பேதுரு என்ன பண்ணார்? அவ்வளோதான். எப்போ நம்ம உணரப்பட்டோமோ அப்பயும் என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறந்து ஓடு. அப்போ இனிமேல் நான் பார்க்குறேன், ஏன்னா தேவனுடைய வார்த்தை கடந்து வராத வரைக்கும் யாருக்குமே நியாய தீர்ப்பு இல்லை. நம்ம உதாரணம் எப்பயுமே யாரை சொல்லுவோம்னா, மோசே இஸ்ரேல் மக்களை சொல்லுவோம். பிரமாணத்தை படிக்காத வரைக்கும் தப்பு என்ன தெரியாது, தவறு என்னான்னு தெரியாது, அதுக்கு தண்டனை இல்லை. என்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சோ தண்டனை. அதுபோல் நமக்கு அதே மாதிரி தான், தேவனுடைய சத்தியங்கள் தெரியாத வரைக்கும் தண்டனை இல்லை. உடன்படிக்கை வாழ்க்கை வந்த பின்னாடி ஆனால் அதே மாதிரி வாழுவேன்னா, அதான் சொல்றாரு, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரமை ஒரு ருசி பார்த்தும் போச்சு, நாய் தன் கக்கினதே போச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, வளர்ச்சி இல்லைன்னு மனசில் என்னைக்கு உணரப்பட்டோமோ கடந்து செல்லணும். சத்தியங்களை கேட்கறதுக்கும் தியான வார்த்தை படிக்கிறதுக்கும் நம்மளோட முயற்சியில் மேற்கொள்ளுமே தவிர, நான் சோர்ந்து போய் உக்காந்துருவேன், இனிமேல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு போகலாமாண்ணா? போகக்கூடாது. பார்க்கணும் நம்ம எதை பெஸ்ட் நினைக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, நம்ம பலமுள்ளவங்கள் அப்படின்னு நினச்சோன்னா பலவீனம் சொல்றாரு. வசனம் சொல்லுது, நீங்கள் பலவீனமானவர் தேர்ந்தெடுத்துன்றாரு. அப்போ நம்ம யாரை மறந்துட்டோம் அப்படின்னா, தேவனை நம்ம நினைவில் ஃபஸ்ட்டு வைக்கணும். தேவனை நம்ம நினைவில் ஃபஸ்ட்டு வைக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோம், யாரிடம் காணப்படுறோம்? அண்ட சராசரம் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுடைய கிருபாசனத்தில் நிற்கிறோம், நம்ம குமாரனுடைய நிற்கிறோம். நம்ம அது நினைவில் வச்சுக்கிட்டு நாம் சோர்ந்து பார்க்காம அவர் இசைந்து நம்ம வாழறதுக்கு முயற்சி எடுக்கணும் பார்க்க. நம்ம ஒருவேளை தேவன் ஏதாவது ஒரு கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம இடம் கொடுத்தா செய்வார். நம்ம இடமே கொடுக்காம சோர்ந்து போயிட்டோம்னா, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து சோறு வந்து பார்க்குறப்ப மிகப்பெரிய சத்துரு. ஒருவேளை தேவன் நம்மக்கிட்ட செய்யணும் எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு வந்து நம்ம இசைந்து கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம உதாரணம் பார்க்குறப்ப ஒரு சின்ன கறி துண்டு தான், ஆனால் என்னாச்சு பயங்கரமாக வருது. அப்போ தேவன் பார்க்குறப்ப இப்படியா செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கணும்? நம்முடைய ஓட்ட தூக்கத்தை சொல்லலாம், நான் பலவீனமானவன். அதே அப்போஸ் பவுல் சொல்கிறாரு, எபிரேயர் 5:12, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. ஆமா, காலத்தை பார்த்தா எப்படிக்கணும்? ஆனா இப்ப எப்படி சொல்லுவோம்? சோர்ந்து சொல்ல முடியுமா? துவக்கத்துல சொன்ன விஷயம் ஆனா இப்ப சொன்னா செட்டாமானா செட்டாவது. அர்ப்பணிப்புக்கு வந்த பின்னாடி வந்து நம்மளோட அர்ப்பணிப்பு தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆசைகள், எதிர்பார்ப்பு, பூமிக்குரிய திட்டம், பூமிக்குரிய குறிக்கோள்கள், இதையெல்லாம் செத்து போச்சு. சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். நான் எடுத்த ஞானஸ்நானம் மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம். மரணத்துக்கு வந்த பின்னாடி என்ன வாழ்க்கை, என்ன ஜீவனு? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் காலத்தை பார்க்குறப்ப எப்படிக்கிறோம்? போதகராக்கணும். அப்போ நான் செய்ய தவறின விஷயங்கள் என்ன அப்படின்னா சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. என்னைக்கு அறிவு வருதோ, என்னைக்கு வெளிச்சம் கிடைக்குதோ, நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு மனதை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல் பார்க்குறப்ப நம்மிடம் சோர்வு வெளிப்பதற்கு சில உதாரணங்கள். சோர்வு நம்மகிட்ட வெளிப்பு சில உதாரணங்கள் பார்க்குறப்ப கிறிஸ்துவ வளர்ச்சியில் சோர்வு. ஏன்னா கிறிஸ்துவ வளர்ச்சின்னு சொல்லிட்டா நம்ம எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா, வசன வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் யாரு? நீதியின் யார் இந்த நீதியின் விருட்சங்கள்? நாம் தான், நான் தான். எனக்குள்ள என்ன சோர்வுனா, கிறிஸ்துவ வளர்ச்சியில் ஒரு சோர்வு. நான் என்னோட வளர்ச்சி இல்லைங்க பிரதர், அந்த வளர்ச்சி எப்படிக்குன்னா ரொம்ப நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னா நீதியின் விருட்சம்னு சொல்லிட்டாரு, மரம்னு சொல்லிட்டாரு. மரம் உடனே வளர்ந்துருமா? அப்போ நம்ம எப்படி தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னா வளர்ச்சி பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம வளர்ச்சி மெதுவாக கடந்து செல்லுன்றதை நம்ம என்ன செய்யணும்னா நினைக்கணுமே தவிர, ஒரு கணம் பொழுதுல கிறிஸ்துவா மாறிட்டேன், சாக ரெடி, கிறிஸ்துவுக்கு நம்ம ரெடி இல்லைங்களா? சாகிறதுக்கு ரெடி தானே? கிறிஸ்துவ வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்குது, தொந்தரவா இருக்குது. மாமிசம் விரும்புறதே இல்லை, உலகம் சந்தோஷமா இருக்குது, நான் துக்கமா இருக்கிறேன். அப்ப நான் என்ன கூடாதுன்னா, என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நான் வளர்ச்சி எப்படிக்குன்னா ஒரு நாள்ல கிறிஸ்துவ மாறிட முடியாது. உடன்படிக்கை பண்ணோடனே பரலோகம் இருக்குதா? இது முதல் நீதிநிகிடம் வைக்கப்பட்டிருக்குதுன்றாரு. பந்தயச்சாலையில் ஓடுகிறவன் ஆகாயத்தில் சிலமா பண்ணக்கூடாது. அப்போ ஆவிக்கு வெளிச்சம் பார்க்குறப்ப பூரண புருஷன் ஆகும் வரை உறுதியடைஞ்ச குணலட்சணம் முதலாவது தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கிறிஸ்து வளர்ச்சி எதில் இருக்குன்னா, நம்ம உலகத்தினுடைய நீதிகளை சரியாக கடைபிடிக்கணும். பொன்னான பிரமாணத்தை, த கோல்டன் ரூல், சரியாக கடைபிடிக்கணும். பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுலே நம்ம சரியில்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பரலோகம் இல்லை சொல்றாரு. பொன்னான பிரமாணத்தில் இவங்க பொன்னான பிரமாணத்துடைய காரியங்களே சரியாக இவங்க செய்யலை அப்படின்னா இவங்களுக்கு என்ன இல்லை? பரலோகத்தில் இடமே இல்லையா. இவங்க பேசிக்கு அடிப்படையே செய்யலை அப்படின்னா எப்படி உங்களுக்கு அடுத்தது? இது எல்லாம் உலகத்தான் செய்வான், உலகத்தான் செய்யக்கூடிய விஷயம் செய்யணும். தேவனுடைய நிலை அந்த ஆவிக்குரிய நிலைக்கு போனாலும் சரி, மாமிஸ்க நிலைக்கு வரனாலும் சரி, அவ பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கணும், தேவன் வைத்திருக்கின்ற அளவு கூட கடைபிடிக்கணும். அப்போ கிறிஸ்து வச்சு பார்க்குறப்ப அது இப்படிதான் வளர முடியும் அப்படின்னா வேதத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கறதுல வாஞ்சியா இருக்கணும். அப்பதான் செய்வோம்னா வளர்ச்சி மெதுவாக காணப்படும் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, வசன வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். உதாரணம் சொல்றாரு, மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, ஒரு ஆப்பிள் மரத்துல போய் நின்று அந்த மரத்துல பார்க்குறப்ப இலைகளை மாத்திரமே காணப்படுது. என்ன காணப்படுது? ஆமா, திடீர்னு பார்த்தா ஃபுல்லா ஆப்பிள் வந்துருச்சு. அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க? கனியானது எப்படி? வசன வாசிங்க மீண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனிகள் சேரணும், உடனே சேர்ந்துடாது. அப்ப அந்த ஆப்பிள் மரத்துல கனி வரணும் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு நிமிஷத்துல வந்துடாது. அதே போல கிறிஸ்துவ வளர்ச்சின்னு பார்க்கறப்ப மெதுமெதுவா வளர்ச்சி அடையும். நீங்க அதனால சோர்ந்து போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவ வளர்ச்சி பார்த்தாதான் சோர்ந்து போறதுக்கு. ஏன்னா தேவனுக்கேற்ற துக்கம் உண்டுன்றாரு பவுல் சொல்றாரு. அவர் தேவனுக்கேற்ற துக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அர்ப்பணிப்பை பார்க்க மாட்டாங்களா? அர்ப்பணிப்பு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேறி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆவியின் கனிகளை செகண்டு பார்க்கலாம். அப்போ ஆவியின் கனிகள் நம்ம பார்க்குறப்ப கிறிஸ்துவ வச்சு பார்க்குறப்ப அது மெதுவாக செல்லும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1:5 மற்றும் 7, 5 to 7 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே. ஆமா, இதுல பார்க்குறப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும். அப்போ நம்மளுடைய ஆவிக்குள்ள வச்சு பார்க்குறப்ப ஒவ்வொரு படியை கடந்து போகுமே தவிர எடுத்த உடனே லிஃப்ட்ல போற மாதிரி லிஃப்ட்டோட ஒவ்வொரு படியே போகுது, ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, சருன்லாம் எங்கேயும் போகிறதில்ல. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவோடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் எதிர்பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனால் எதிர்பார்க்கணும், நான் உடன்படிக்கை பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதா,
தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்கின்ற அந்த ஞானம் இருக்குதா, அந்த அறிவு இருக்குதா, தெளிந்த புத்தி இருக்குதா அப்படின்றத பார்க்கணுமே பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரி. ரெண்டாவது பாயிண்ட் பார்க்குறப்ப ஞாபக சக்தி என்கின்ற பலவீனங்களை குறித்து சோர்வு. இப்போ சகோதரியோட சம்பவம் இது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறான்னா ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பலவீனத்தை குறித்து அந்த சகோதரி சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு பிரதர்கிட்ட போய் சில விஷயங்கள் பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம் பாருங்க. அதாவது அந்த சகோதரி சொல்கிறாங்க, பிரதர் நான்லாம் முன்பெல்லாம் எப்படின்னு பார்க்குறப்ப நல்லா ஞாபக சக்தி இருந்துச்சு, இப்போல்லாம் எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரதர் அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் சகோதரி நீங்கள் வந்து நல்லா ஞாபக சக்தி இருக்கிறீங்க. இல்லையே நான் முன்ன மாதிரி இல்லையே, முன்பெல்லாம் அப்படிலாம் இல்லையே, நல்லா ஞாபக சக்தி இருந்துச்சு அப்படின்றப்ப சொல்கிறாரு. ஃபஸ்ட்லாம் பார்க்குறப்ப கூடுகை பார்க்குறப்ப ஒரு நாள் இருக்கும், சில சந்திப்பு 2 நாள் இருக்கும். இப்போ சத்தியம் அதிகமாக வருது இல்லை உங்களுக்கு. அப்போ அதிக சத்தியங்கள் கேட்குறப்ப வந்து உங்கள் சத்தியங்கள் பார்க்குறப்ப அதிகம் கேட்கறதுனால உங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாக மாதிரி போய் நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் கேட்பீங்க, அந்த வாரம் ஃபுல்லும் கேட்டால் சொல்லிடுவோம். இப்போ நம்மகிட்ட ஃபோன் இல்லை, அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எந்த சப்ஜெக்ட்டும் வரவே மாட்டுது. ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் அது ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுவோம், கரெக்டாக சொல்ல மாட்டோங்களா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தியானமே அதான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய சப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்கிறாரு இல்லைம்மா இது நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. ஏன்னா நீங்கள் நிறைய சத்தியம் கேட்கறதுனால உங்களுக்குள்ளே வந்து இந்த ஞாபக சக்தி குறைவு நினைக்கிறீங்க. அப்போ சத்தியம் நிறைய கேட்கறதுனால ஞாபக சக்தி வந்தால் பரவாயில்ல, உடன்படிக்கை பண்ணது மறந்து போயிட்டா அது கஷ்டமான விஷயம்தான். அர்ப்பணம் செஞ்ச விஷயம் மறந்துட்டோம்னா கஷ்டமான விஷயம்தான். கிறிஸ்துவோட அடிச்சுடி பின்பற்றி வரணும்னு சொல்லி அந்த விஷயத்தை மறந்துட்டோம்னா மிகவும் கஷ்டமான விஷயம். இப்போ ஞாபக சக்தி இதில் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. சத்தியத்தில் கேட்குற விஷயத்தில் வந்து ஞாபக சக்தி இருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் இன்றைக்கி வரும், இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் கேட்டோம், புரியலையா திரும்பவும் அதை எப்போ கேட்டோம், புரிஞ்சுகளை எப்போ நம்ம கேட்டுக்கிறோம், இன்னும் என்ன சத்தியங்கள் கேட்போம், இன்னும் என்ன புக் ஸ்டடி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஞாபக சக்தி நம்ம கொண்டு வரணுமே தவிர மாமிசத்துக்கும் உலகத்துக்கும் பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து பார்க்குற பிள்ளைகளிடத்தில் பொறுமையை இழப்பது நிமித்தம் வரும் சோர்வு. ஏன்னா அந்த பிரதர் சொல்கிறாரு, சில வருடங்களுக்கு முன்பாக, இது உதாரணம் பார்த்து நிறைய பேசுகிறதில்ல, நம்மளும் அப்படி பேசிகிட்டே போயிடுவோம். சில வருடங்களுக்கு முன்பாக நான் இப்படி இருந்ததில்லை பிரதர். எப்படி இப்பெல்லாம் பையன் ஏதாவது ஒன்று பண்ணானா கோபம் டக்கு டக்குன்னு வந்தது, புள்ள ஏதாவது பண்ணுச்சுன்னா டக்கு டக்குன்னு எனக்கு கோபம் வருது பிரதர், ரொம்ப கோவப்படுறேன், என்கிட்ட வளர்ச்சியே இல்லை பிரதர் அப்படின்றாரு. அது பிரதர் சொல்கிறாரு, நீங்கள் சின்ன முன்புன்னு சொல்கிறப்ப உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக கிடப்ப, அப்போ பிள்ளைங்க என்ன பேசினாலும் சரி, வாடா போடான்னு அப்பா கூப்பிட்டாலும் வாடி பிடி அம்மா கூப்பிட்டா கூட சந்தோஷமாக கொஞ்சுவாங்க. இப்போ ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு அறிவு வந்திருக்குது, இது தப்பு, இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதனால் உங்களுக்கு கோபம் வந்துருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் வந்து வளரல அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பூரண புருஷன் என்கின்ற அந்த வயதுக்கு அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போல் பார்க்குறோம் நம்மளோட போராட்டங்கள். ஏன்னா பிரதர் சொல்கிறாரு, என்னன்னா இந்த ஒரு சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சகோதரர் வந்து ஒரு செய்தியை வந்து கொடுக்குறப்ப கேட்கக்கூடிய சகோதரனும் சகோதரியை வந்து அந்த சகோதரனுடைய செய்தி குடித்து நல்லா இருக்குது, சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதே சகோதரர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, அதே சகோதரன் சகோதரி கேட்குறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க பிரதர் சரியில்லை, இந்த மாதிரி வந்து அவர் வசனத்தை தப்பாக சொல்கிறாரு, பைபிள் புத்தகத்தை தப்பாக சொல்கிறாரு, ஏசையானா எரியமியான்றாரு, 10ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், நான் இப்போ இதனால் சோர்ந்து போயிட்டேன். என்னன்னா அவர் பலவீனம் என்ன நினைக்கிறாருன்னா, சத்தியம் பேச வந்து சகோதரர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுனால இது எனக்கு பலவீனம், அதனால் அவர் சோர்ந்து போயிறாரு. அது பிற சொல்கிறாரு, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து வளர்ச்சியில் இருக்கிறீங்க, தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, கிருபையில் நாளுக்கு நாள் வளர்றீங்க, அதனால் உன்னுடைய சகோதரன் சகோதரி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறீங்க. எதனால்? சத்தியத்தினுள்ள அன்பினால், சகோதரனுள்ள அன்பினால் சுட்டி காட்டுறீங்க தவிர மற்றபடி இல்லை. அதனால் நம்ம என்ன செஞ்சோம் பார்க்குறப்ப வந்து பிரதர் இந்த மாதிரி இந்த சிஸ்டர் அந்த பிரதர் தப்பு செஞ்சாங்க, நான் சுட்டி காட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம சத்தியம் எந்தளவுக்கு கேட்கப்படுதோ, எந்தளவுக்கு நம்ம கேட்டுருக்கிறோமோ அதுக்கு நம்ம யாருன்னா உண்மையான உக்கிரான காரன். கேட்ட சத்தியத்துக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ சகோதர தவறுகளை வந்து நம்ம
சுட்டி காட்டி அவனு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போல் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப சோர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலம் வந்து பார்க்குறப்ப வந்து என்னோட அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்தும்படியாக காலம் வந்து ரொம்ப குறுகியச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால சோர்வு. எப்படி காலம் குறுகியாக இருக்குது, ரொம்ப ப்ராப்பர்சிலாம் பார்க்குறேன், ப்ராப்பர்சியில் பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் நிறைவேறிட்டு வருது, ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. அவர் எதை பார்க்கணும்? தன்னுடைய சுய ஓட்டத்தை பார்க்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? காலம் கடந்து போயிட்டுக்குன்னு பார்த்துருக்காரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இது நடிப்பில் நம்ம சோர்வு மந்திரவாதம் பார்க்கணும். நம்ம அப்போ பார்க்குறப்ப வந்து முடிவாக இந்த பாடத்தினுடைய முடிவாக நம்ம ஒரு சில பகுதியில் பார்த்துட்டு முடிவு கொண்டு வரலாம். ஒருவேளை உங்கள் அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்த நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா, ஒரு உதாரணம், ஒரு ஆலயத்தில் பெரிய ஓட்டை, அந்த ஆலயத்தை நிர்வகிக்கிறவர் அப்படியே விட்டுருவாரா? என்ன பண்ணுவார்? ஓட்டையை அடைப்பார். அப்படியே பார்த்தோம்னா யூதாசு இறந்துட்டாரு. தேவன் என்ன பண்ணாரு? பவுலை கொண்டு நிரப்பிட்டாரு. அப்போ நீ சோர்வுக்குள்ள இருந்துட்டு காலம், என்னோட அழைப்பு, என்னோட தெரிந்து கொள்ளுதல் நான் உறுதி பண்ணாமல் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா உன்னுடைய ஓட்டையை மற்றவங்க வந்து அடைச்சிருவாங்க. அதான் சொல்கிறாரு, ஒருவேளை யூதாஸ் இருந்திருந்தால் புறஜாதியின் அப்போஸ்தலர் யார்? பவுல் என்கின்ற ஸ்தானத்தை யூதாஸ் பெற்றிருப்பார். அப்போ தேவன் வந்து காலத்தையும் தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து உறுதிப்படுத்த விஷயத்தில் நம்ம சோர்ந்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கடந்து போயிடும் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இறுதியாக பார்ப்போம், நம்ம எதெல்லாம் சோர்வு அடைவோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை, ஏன்னா தேவன் ரெண்டாம் பர்சன்ட் முதல் பார்க்குறப்ப தேவன் பார்க்குறப்ப வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம், தேவன் அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னு நம்மளுக்குள்ள சோர்வு வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய அவருடைய ஆற்றல் மீதும் அவருடைய வல்லமை மீதும் நமக்கு என்னால் நம்பிக்கை இல்லை, சந்தேகிக்கிறோம். தேவன் எனக்கு உதவாறு வாக்களிச்சுட்டு இருந்தார், என் பலவீனங்களை மன்னிப்பார்னு பார்த்தேன் நான், அவர் எனக்கு இறக்கம் காட்டுவார்னு பார்த்தேன் நான். ஆனால் தேவன் வந்து இதை செய்யலை அப்படின்னா அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லை, அவர் மேலே நம்பிக்கையின்மை. அப்போ தேவன் மீது நாம் செய்யக்கூடிய தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் மீது நம்ம என்னைக்காச்சும் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம் தேவன் மீது சந்தேகப்படணும் பார்க்கணும் நம்ம. அப்போ நம்மளுடைய வாய்ப்புகள் நம்ம பார்க்குறப்ப வந்து நம்ம சோர்ந்து போக பார்க்கணும் நம்ம. அப்போ தேவன் மீது நம்ம காட்ட வேண்டிய காரியங்கள் பார்க்குறப்ப அடுத்து கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்துன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தேவனை பார்த்தோம், தேவன் மீது சந்தேகம் வர தேவன் பார்த்தோம். கிறிஸ்துவ மேலே எப்படி நமக்கு சந்தேகம் வரும்? ஏன்னா கிறிஸ்துவோடைய வல்லமை அவருடைய ஆற்றல் மேலே நமக்கு எப்படி சோர்வு வரும் அப்படின்னா நம்ம எடுக்கிற பலவீனங்கள் அது மன்னிக்கிறது என்ன தேவை? நம்ம மீது என்ன மூடப்பட்டிருக்குது? ஆமாம், நம்ம என்ன நினைப்போன்னா கிறிஸ்துவோட ரத்தம் வந்து என்னோட அபுரணங்களை மூடுமா? கிறிஸ்துவோட ரத்தம் என் அபுரணங்களை மூடுவதற்கு போதுமானதாக இருக்குமா? அப்போ கிறிஸ்து மேலே நம்ம வந்து வச்சுக்கிற நம்பிக்கை குறைஞ்சி அப்படின்னா அவர் நமக்கு ஒரு வாசஸ்தலை வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு சிங்காசனம் எப்போ கிடைக்கின்றாங்க, எப்போ நாங்கள் வலது பஸ்ஸில் உட்காருன்றாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே சொல்லி நம்மளும் பார்க்குறப்ப நம்மளோட அழைப்பைக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பரலோக மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டு மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு நாம் இங்கே வந்துட்டோம். வந்த பின்னாடி கிறிஸ்துவ ரத்தம் என பாவங்களை மூடுமான்னு நினைக்கிறது வந்து அது நமக்கு சோர்வு கொண்டு போயிடும். அப்போ நான் பார்க்குறப்ப தேவன் மீது நம்ம அவிசுவாசமாக வந்துடக்கூடாது, கிறிஸ்துவ ரத்தத்தின் மேலேயும். ஏன்னா பாவமன்னிப்பு கேட்டுதான் இருக்கிறோம். அப்போ தாவீது பார்க்குறப்ப ஒரு பாவத்தை செய்கிறாரு, மீண்டுமாக அந்த பாவத்தை செய்கிறதில்லை. ஆனால் நம்ம அதே பாவம் செய்யணும் என்ன அர்த்தம்? அதே கிருபாசனம் போய்ட்டு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ ரத்தத்தின் மேலே விசுவாசம் இல்லை, அந்த ரத்தத்தினுடைய புண்ணியத்தினுடைய மதிப்பு தெரியதில்லை. போய் மண்டி போட்டு நின்றோமா? நினைக்கி கேட்குறோம்ல, அவ யோசிக்கணும்ல, எத்தனை டைம் கேட்கறது ஒரே பாவத்தை? அப்போ ரத்தம் வந்து இவ்வளோதான் வேலை செஞ்சுக்குது. என்னன்னா அவளுக்கு தண்டனை வரது இல்லையே. டக்கு டக்குன்னு தண்டனை வந்தா தப்பு செஞ்சாச்சு, ஒரு 10 டைம் விட்டாச்சு, 11 டைம் வருது, ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா பயம் வரும். அப்போ என்னன்னா மனசுகள் நம்ம வந்து இஸ்ரேல் மக்கள் மாதிரி இல்லை, பார்த்துட்டு விசுவாசம் பண்ணுறவங்களாம் இல்லை, காணாமல் விசுவாச ஜனமான இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே கிறிஸ்துவ மேலே நம்ம விசுவாசம்ல காணப்படணும் பார்க்குறோம். பெருமை நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குறப்ப, பெருமை பார்க்குறப்ப
இருக்குது அப்படின்னா, ஏன்னா நமக்குள்ளே போராட்டம் பார்க்குறப்ப வந்து இந்த பெருமை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நாம் என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாது. நம்மளை கொண்டு போய் ஒரு வழி கொண்டு போயின்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ நம்ம மிகைப்படுத்தி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சபையில் வந்து எல்லோரும் கிறிஸ்துவனுடைய சரீரம் தான். இதில் ஒருத்தரை கூட இன்னொருத்தரை கொண்டு வந்து இணைக்கல. பிதாவை இழுத்து கொள்ள விட்டால் யாரும் வர முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக்குறார், நாம் அனைவரும் கொடிகள், தோட்டக்கார் பிதாவாகிறாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வந்து மற்ற சகோதரர்களுடைய காரியங்களை வந்து நாம் வந்து வீணாக பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான்காவது பார்க்குறப்ப சகோதரர்களுடைய அதாவது அலட்சியம் படுத்துறது, மட்டம் பேசுறது, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத குணம். நம்முடைய சகோதரர்களை குறித்து அலட்சியம் படுத்த நம்ம கூடாது. அவன் பேசுகின்ற சத்தியத்தை வச்சு நயாண்டித்தனம் பண்ணக்கூடாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தில் அவனுக்கு கூட வரங்களை வந்து அவன் அவ்வளோதான் பேச முடியும். அதை வந்து கேட்டுட்டு நம்மளோட ஆவிக்குரிய வச்சுக்கு ஒரு நல்ல சாட்சியாக பார்க்கணுமே தவிர அதை நையாண்டித்தனம் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம விஷயத்தில் பார்க்குறப்ப வந்து நாம் சோர்வு அடைகிறோம் அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சாத்தான் ஜெயிக்கிறான். நம்ம உற்சாகமாக இருந்தால் சாத்தான் தோத்துறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், சோர்வுக்குள்ளாக கொண்டு போகணும். அப்போ நம்முடைய சத்துருக்களை ஒன்றுன்னு பார்த்துட்டா நம்மிடம் காணப்படுகிறதான சோர்வு. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்குன்னு நம்முடைய தேவன் தரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி நாம் சோர்ந்து போகாமல் இருக்குன்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம். நீதிமொழி 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஆமாம் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் யாரும் பார்க்குறப்ப நீதிமான்கள். நம்முடைய வழி எப்படிக்குன்னா ராஜபாதையாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் இப்படியாப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அதற்கு தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சபையார் கூட நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமேன்.